வணக்கம் சவுக் மீடியா நேயர்களே. அரசியல் அட்டையில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் மாலதி. வணக்கம் நிதிஷ். நிகழ்ச்சி தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை இன்று பேச வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இது மற்ற யாருக்காகவும் இல்லை, அதிமுகவோட பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமிக்காக இந்த விஷயத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். யாரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இருக்காருன்றதை திரு பழனிசாமி அவர்கள் தெரிந்து கொண்டு இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும். இந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பு பிரமாண்யா வியூக வகுப்பு நிறுவனத்தை சேர்ந்த திரு ஹரி மற்றும் திரு சாய் ஆகிய 2 பேரை ஐஸ்கிரீம் அதிகாரியோட உத்தரவின் பேரில் கைது செய்து அந்த கார்லேருந்து ஒரு 27 லட்சம் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது, கார் பறிமுதல் செய்யப்பட்டது. அவர்களை கொண்டு போய் சட்டவிரோத காவலில் 28 மணி நேரம் வைத்திருந்த பிறகு துப்பாக்கி காட்டி மிரட்டினது. இந்த விவரங்களெல்லாம் நாம் பதிவு செய்தோம். அவர்களை கைது செய்யுமாறு இந்த தகவலை காவல்துறைக்கு கொடுத்ததே ராஜ் சத்யன் என்பதை திரு பழனிசாமி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ராஜ் சத்யன் மீது பல்வேறு புகார்களை நம்ம தொடர்ந்து நமது நிகழ்ச்சியில் சொல்லி கொண்டிருந்திருக்கிறோம். அவருடைய பழனிசாமியின் தோழர்களாக இருக்கக்கூடிய அவரது கட்சி தலைவர்களும் பல்வேறு புகார்களை சொல்லியிருக்கிறார்கள். இது எங்கே அவர் உரிய நடவடிக்கை எடுக்காமல் விட்டதனால் இது எங்கே முடிஞ்சிருக்கு அப்படின்றத அவர் திரு பழனிசாமி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது கொஞ்சம் பின்கதைக்கு போயிட்டு நான் இங்கே வர்றேன். டி நகரில் இந்த சவுக்கு மீடியா அலுவலகத்தை நமக்கு பார்த்து கொடுத்தது ராஜ் சத்யன் தான். அவர் தான் அட்வான்ஸ் கொடுத்தாரு. அந்த ஒப்பந்தம் அவருடைய நிறுவனத்தின் பேரில் தான் செய்யப்பட்டிருந்தது. அட்வான்ஸை பார்த்து பில்டிங்கை பார்த்து கொடுத்துட்டாரு. நம்ம போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ நான் கடந்த ஆண்டு மே மாதம் கைது செய்யப்பட்டதும் ஆஃபீஸில் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, சிஸ்டத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க. கம்பெனியில் எவ்வளோ வருமானம் இருக்குன்றதெல்லாம் பார்க்குறாங்க. அப்போ பில்டிங் யார் வாடகை பிடிச்சி கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்பாங்களா மாட்டாங்களா போலீஸ்? அந்த நான் கைதானது முதல் என் மீது அப்போது 16 வழக்குகள், கஞ்சா வழக்கு உள்ளிட்ட எல்லா வழக்குகளும் போடப்பட்டு அந்த ஆப்ரேஷனை முன்னின்று நடத்தியது வருண்குமார். ஸோ அப்போதே ராஜ் சத்யனை விசாரணைக்கு கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோன்னே கை தூக்கிட்டார். என்ன கூப்பிடாதீங்க, நீ தானேப்பா அவனுக்கு ஆஃபீஸ் பிடிச்சி கொடுத்துருக்குற. இப்போ நம்மளுக்கு கேட்குறாங்கல்ல என்னென்ன கேள்விகள்னு, சம்மந்தம் இல்லாமல் இவ்வளோ கேள்வி கேட்கும்போது ஆஃபீஸ் யார் பிடிச்சி கொடுத்துருக்குறா அப்படின்றது உங்களுக்கு தெரியாதா? டிரான்சாக்ஷன் இருக்குது, அட்வான்ஸ் கொடுத்ததுக்கான டிரான்சாக்ஷன். பிடிச்சோன்னே கை தூக்கிட்டார். உங்களுக்கு என்ன வேணுமோ நான் செஞ்சு தரேன். ஏன்னா அவருக்கு போலீஸின் தயவு தேவை. இந்த பார்க்கிங் கான்ட்ராக்ட் பிரச்சனையிலேருந்து தேவநாதன் யாதவ் கூட இருக்கிறது, இதெல்லாம் தாண்டி இவர் செய்கிற பிஸ்னஸ்க்கு போலீஸோட உதவி தேவை. ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சு தரேன்ட்டு அன்று முதல் வருண்குமாரோட இன்ஃபார்மராக ராஜ் சத்யன் மாறுகிறார். இது மாதிரி சிக்கிறவங்களை இன்ஃபார்மராக மாற்றுறது ஜென்ரலாகவே போலீஸில் பண்ணுவாங்க. வருண்குமாருக்கு இதான் வேலை. இது போலீஸ் வேலைக்காக இதை செய்யவில்லை. இப்போ ஒருத்தன் சின்னதாக கஞ்சா விற்றுக்கிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கேன், அவனை பிடிச்சிட்டு அவன் மேலே கேஸ் போடாமல் விட்றேன், யார் உனக்கு சப்ளைன்றதை சொல்லுன்னு போலீஸ் இன்ஃபார்மரை மாற்றுறது வழக்கம். தொழில் ரீதியாக இதை செய்தால் பரவாயில்ல. இதுக்கும் வருண்குமாருக்கும் சம்மந்தமே இல்லை. இப்படிலாம் தகவல் எடுத்து இவங்களை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு நான் திமுகவை திருப்பி ஜெயிக்க வைக்கிறேன், திமுக ஜெயிக்கிறதுக்கு நான் தான் முக்கியமான ஒரு புள்ளியாக இருந்தேன்றதை நிறுவி இவரே மந்திரி மாதிரி ஆகணும். அதுக்கு தான் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் சொன்னேன். நம்ம ஆஃபீஸில் நீங்கள் 2 பேருமே வர்றதுக்கு முன்னாடி கார்த்திக்னு ஒரு பையன் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். லா ஸ்டூடெண்ட்டு, சட்டம் படிக்கிற பையன். யாருடைய உதவியும் இல்லாமல் அவன் தனியாக படிச்சுட்டு கஷ்டப்பட்டுருந்தாங்கன்னா நான் தான் ஆஃபீஸில் லீகல் கரஸ்பாண்டன்ட்னு ஒரு இது போட்டு விட்டு ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் பேசுப்பா சேனல்லன்னு சொல்லிட்டு நான் உதவி செஞ்சுருந்தேன். ஃபஸ்ட்டு அவன் தான் அரெஸ்ட் ஆகிறான் புதுக்கோட்டையில். இதே மாதிரி இந்த நம்ம விக்னேஷ் மேலே போட்டிருக்கான், இது மாதிரி பிரியாணி கடைக்காரனை மிரட்டினான்றது மாதிரி இதே மாதிரி வேலை வாங்கி தரேன்ட்டு மோசடின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு. ஏன் புதுக்கோட்டையில் வழக்கு என்றால், புதுக்கோட்டையில் வருண்குமாரோட மனைவி எஸ்பி அந்த வழக்கில் தான் முதல்ல கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு பிறகு அந்த வழக்கில் என்ன குற்றவாளியாக சேர்க்குறாங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி மிரட்டி பணம் படித்தாருன்னு ஒருவர் மீது இன்னொரு வழக்கு கார்த்திக் மீது பதிவு செய்யப்படுகிறது. அதுலேயும் நான் குற்றவாளி. என்ன கன்ஃபெஷனில் வாங்குறாங்கன்னா, சவுக்கு சங்கர் சொல்லித்தான் நான் பணம் கேட்டு மிரட்டினேன் அப்படின்ட்டு வழக்கு. இந்த வழக்கு முடிஞ்சு அந்த பையன் 1 வாரம் 10 நாள்லேயே என்னமோ வெளியில் வந்துட்டான். வெளியில் வந்த பிறகு அதுக்கப்புறம் நான் அரெஸ்ட் ஆகிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு அந்த பையன் சிறையிலேருந்து வெளியில் வந்த உடனேயே செஞ்ச முதல் வேலை, எனக்கும் சவுக்கு மீடியாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் வேலையில் இல்லைன்னு ஒரு பதிவு ஒன்று போடுறான். நானும் படிக்கிற பையன், அதனால் இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு நான் விட்டுட்டேன். முடிஞ்சு போச்சு. ஜெயிலேருந்து நான் வந்த பிறகு ஒரு 20 நாள் இருக்கும். திடீர்னு என்னை கான்டாக்ட் பண்ணி, அண்ணே உங்களை பார்க்கணும் அப்படின்னா. என்ன விஷயப்பா அப்படின்னா, சோர்ஸஸ்லாம் உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. தம்பி, நான் 20 வருஷமாக இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு தெரியாமல் சோர்ஸு புதுக்கோட்டையில் இருக்கிற ஒன்றை பார்த்து அதன் மூலமாக என்ன பார்க்குறதுக்கெலாம் அப்படிப்பட்ட சோர்ஸ்லாம் எனக்கு தேவையில்லை தம்பி, விட்டுரு தம்பி. என் மீது போடப்பட்ட அத்தனை வழக்குகளிலும் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இல்லையா? இந்த வழக்கில் நடவடிக்கையை காவல்துறை கைவிட்டிருக்கிறது. எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 2 கேஸ்ன்னு சொன்னேன், 2 கேஸ்லையும் எஃப்ஐஆர் க்ளோஸ்டு. என்ன கணக்குன்னா, எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணிட்டு நீ எனக்கு ரெகுலராக இன்ஃபார்மராக மாறணும், சங்கர் என்ன பண்ணிகிட்ருக்கான்றதை எனக்கு சொல்லு, இதுதான் உங்கள் பிளான்.
எனக்கு எஃப்ஐஆர் க்ளோஸ் ஆகிடுச்சுன்றது எனக்கு தெரியும். எனக்கு எங்களை லோக்கல் போலீஸ்லேருந்து சொல்லிட்டாங்க. இவர் அது தெரியாமல், அண்ணே நீங்கள் எனக்கு வாங்கி கொடுத்தீங்களா, அவனுக்கு இந்த வேலை தொடர்பாக ஒரு சின்னதாக ஒரு டேப் ஒன்று வாங்கி கொடுத்துருந்தேன். அந்த டேப்பை போலீஸ் யூஸ் பண்ணுறாங்க, காலேஜுக்கு தேவை, இன்னொரு டேப் வாங்கி கொடுங்க, படிப்பை நிறுத்திருப்பாங்க. எனக்கு அங்கே தெரியும் எஃப்ஐஆர் க்ளோஸ் ஆகிடுச்சின்னு, என்கிட்ட நெருங்கிறதுக்கு. புரியுதா? நான் அப்படி சொன்ன உடனே என்னப்பா கஷ்டப்படியா, வாப்பா ஒன்று வாங்கி தரேன்ட்டு ஏதோ சொல்லுவேன். படிப்பை நிறுத்திரு தம்பின்னு. வரல, திருப்பியும் வர்றான். அண்ணே ஒரு முக்கியமான சோர்ஸ் உங்களை பார்க்கணுன்றார். அதுக்குள்ளே எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். இந்த டேபெல்லாம் திருப்பி கொடுத்துட்டாங்க. 2 எஃப்ஐஆர் க்ளோஸ்ன்றதெல்லாம் தெரியும். நீ வைக்கலே ஆக முடியாது, புரியுதா? இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டேன்னா இனிமேல் எனக்கு கான்டாக்ட் பண்ண, நீ என்ரோல் பண்ண மாட்டேன், ஒழுங்காக லைஃப்பை பார்த்துட்டு போயிடுன்னு சொல்லிட்டேன். வர்றதில்லை இந்த பக்கம். இது வருண்குமார் ஸ்டைல். இப்போ இந்த பையனை நான் உள்ளே சேர்த்துருந்தேன்னு வச்சுக்கேன், வர்றது வந்து உட்காந்துக்கிட்டு அண்ணே அவங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், என்ன நடக்குதுன்னு இதை தகவல் சொல்லணும். ஸோ இப்போது வருண் வெளியில் வந்தோடனே, நான் சிறையிலேருந்து வெளியில் வந்தோடனே, என்ன தான் கஸ்டடியில் உட்காந்து ஒரு 5 நாள் 4 நாள் 5 நாளோ கேஎஃப்சி சிக்கன்லாம் வாங்கி கொடுத்து தான் என்கிட்ட நல்லா பழகினார்ல. இதனால வருணுக்கு நினப்பு சங்கரையே சோர்ஸாக மாற்றலான்னு நினப்பு. அப்படி தான் சொல்லி வச்சுருக்காங்க. இனிமேல் நம்ம கண்ட்ரோல் யூடியூப் க்ளோஸ் பண்ணிட்டேன், வருமானத்துக்கு வழி இல்லை, நான் என் கண்ட்ரோலில் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு எனக்கு வெளியில் எனக்கு சொல்லி அனுப்பும்போது, நீ வேறு எந்த சேனல் நீ பேசு, உன்னை பேச வேணான்னு சொல்ல, எந்த சேனலில் வேணாலும் பேசு, ஃபெலிக்ஸ் கிட்ட போய் பேசக்கூடாது அவ்வளோ சொல்லி அனுப்பிச்சிட்டேன். ஆனால் அவருக்கு வருணுக்கு நம்பிக்கை, சொல்கிற பேச்செல்லாம் கேட்டுட்டு இருப்பா. அப்படி உண்மையில் அப்படி தானே இருந்தான். காசு இல்லை, குடியிருக்க வீடு இல்லை, பேங்க் அக்கௌண்ட் கிடையாது, எல்லாத்துலேயும் இந்த இளநீ கடைக்காரங்க கூட ஜிபேயில் பண்ணுன்றான், ஃபோன் இல்லை. அப்போ நான் உனக்கு உதவி செய்கிறேன்ற அப்படி வரும். சொன்னோன்னே வருணுக்கு நினைப்பு என்னென்னா, நம்ம இவனை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு சொல்கிறபடி ஆட்டு வைக்கலாம். இப்போ திமுகவை இப்படி விமர்சனம் செய்து கொண்டிருந்த சவுக்கு சங்கர் அமைதியாகி பட்டும் படாமல் சினிமா விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காருன்னு வச்சுக்கேன். எப்படி இருக்கும் திமுக காரங்களுக்கு? நாடா அவன் யாருக்குமே அடங்காதவன் எப்படின்னு நான் தான் அப்படின்னு போய் இவர் சொல்லிக்காரு. இதான் பிளான். ஃபஸ்ட்டு பேட்டியே ஃபெலிக்ஸ் கிட்ட தான். நான் அவர் முதல்ல சொன்னதே, நீங்களும் ஃபெலிக்ஸ் சாரும் அவன் 2 பேரும் சேர்ந்து இன்டர்வியூ கொடுக்கக்கூடாதுன்னு. அது வரைக்கும் வருண் என்கிட்ட வெளியில் வந்த பிறகு வருண் என்கிட்ட தொடர்பில் இருக்கார். அப்புறம் போய் ஃபெலிக்ஸ்கிட்ட கொடுத்துட்டு வந்த உடனே எனக்கு புரியல, நான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு வந்தோமே, மீறி போய் பண்ணுறானே இவன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்படி அதுக்கப்புறம் பிளாக் பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபோனை பிளாக் பண்ணிவிட்டு, அதுக்கு பிறகு தான் நானும் மாலதியும் இருக்க புகைப்படங்கள் எல்லாம் வெளியில் வர்றது. அப்புறம் ஆத்திரம் தாங்க முடியல, இவ்வளோ தூரம் நம்ம சொன்னோம் கேட்கலன்னு சொல்லிவிட்டு இதய சிகிச்சைக்காக காவேரி மருத்துவமனைக்கு போனால் இவனுக்கு எய்ட்ஸ் இருக்குன்னு ஏதாவது பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட், ஒரு ஃபோர்ஜரி ரிப்போர்ட் எடுத்து வெளியில் விடும். இதெல்லாம் பண்ணாட்டு இது இவங்க மோடஸ் ஆப்ரேட்டிங். இந்த விஷயத்தில் ராஜ்சத்தியனை பிடிச்சது இன்றைக்கி வரைக்கும் ராஜ்சத்தியம் கண்ட்ரோல் இருக்கா அப்படி. சரியா? இப்போது சமீபத்தில் நடந்த விஷயத்துக்கு வருகிறேன். இப்போ அவங்களுக்கு என்ன வேணும்? டிஎம்கேக்கு ஏடிஎம்கே என்ன பண்ணுறாங்க? யார் ஸ்ட்ராட்டஜி? ஏற்கனவே இந்த ஸ்ட்ராட்டஜி நிறுவனங்கள் வரிசையாக வந்ததை, ஐபேக்கு, ஷோ டைமு, இது போல் வந்த பல்வேறு நிறுவனங்களை திமுக உடனே கையெழுத்து போட்டுச்சுன்னு சொன்னேன். இது போன்ற நிறுவனங்களோடு அதிமுக பேச்சுவார்த்தை நடத்துகிறது என்ற தகவல் அதிமுகவில் ஒரு 4 பேருக்கு தான் தெரியும். அந்த டயத்தில் அந்த லூப்புக்குள்ளே ராஜ்சத்தியன் இருக்கார். இந்த தகவலை வருண்கிட்ட சொன்ன உடனே இங்கே தகவல் பாஸ் ஆகி டக்குன்னு அவங்களை கூப்பிட்டு சைன் பண்ணிட்டாங்க. அவன் எவ்வளோ தரேன்? நாங்கள் 8 கோடி, இந்த 10 கோடி உட்கார், நீ ஒன்றும் வேலையெல்லாம் வேணாம், சும்மா வந்து உட்கார். இப்படி தான் ரிஷி, ராபின் சர்மா எல்லாம் சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க. டீம்லாம் கொண்டு வரல. ஏன்னா அவங்களுக்கு தான் வியூக வகுப்பு நிறுவனம், பேனா நிறுவனம் இருக்குது. ஸோ சும்மா வந்து நான் ஆலோசனை சொல்கிறேன், சர்வே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்துட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து இது நடக்குது. அப்போவே நான் ஷோவில் இண்டிகேட் பண்ணேன்னு நினைக்கிறேன். உங்கள் இன்ஃபர்மேஷன் இப்படி தான் லீக் ஆகுதுன்றதை இண்டிகேட் பண்ணேன். அதுக்கு பிறகு இவர் ஆந்திராலேருந்து ஒருத்தர் புடிச்சிட்டு வந்துட்டார், பிரமணியா நிறுவனத்தை புடிச்சிட்டு வந்துட்டார். பிடிச்சிட்டு வந்த பிறகு அந்த நிறுவனத்துக்கும் கட்சிக்கும் கோஆர்டினேட்டராக இவர் தான் இருக்கார். அந்த நிறுவனம் தன்னோட வேலையை இன்னமும் ராஜ்சத்தியன் நடத்தும் மெய்நிகர் மீடியா என்ற நிறுவனத்திடம் தான் அவுட் சோர்ஸ் செய்திருக்கிறது. இப்போது இந்த கார்த்தியை இப்படி யூஸ் பண்ண வருண், என்னை இப்படி யூஸ் பண்ண ட்ரை பண்ண வருண், ராஜ்சத்தியன் எப்படி சும்மா விடுவார்? ஸோ ரெகுலராக இங்கேருந்து தகவல் பாஸ் ஆன் பண்ணிட்டு இருக்கு. தகவல் எப்படி போகிற செயின்னு கேட்டிங்கன்னா, ராஜ்சத்தியன் வில் டெல் வருண், வருண் வில் டெல் அண்ணாநகர் கார்த்தி, கார்த்தி வில் டெல் சபரீசன், சபரீசன் வில் இன்ஃபார்ம் தி கன்சர்ட் அஃபிஷியல்ஸ். திஸ் இஸ் ஹவு திஸ் சிஸ்டம் வாஸ் ஒர்க்கிங். பிரமணியா டீம் வருது, அவங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் வேணும், பில்டிங்கு இப்போ நமக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஆஃபீஸ் வேணும். ஆஃபீஸ் பார்க்குறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது, இந்த இவர் இருக்கிறாரு, ஒரு சரியான அப்பாட்டகர், இவருக்கு சென்னையில் தெரியாதவங்களே கிடையாது, இவர் உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாருன்னு இவர் போய் சர்ஃபுதீனை புஷ் பண்ணுறார். சர்ஃபுதீன் யார் என்றால், அந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோட மருமகன்னு சொன்னேன். திருமணம் முறிஞ்சிடுச்சு, அதனால் நான் அந்த அதிகாரி பேரெல்லாம் சொல்ல விரும்பல. சர்ஃபுதீன் யார் என்றால் ரெகுலர் பார்ட்டி கோவர், நடிகர் சிலம்பரசனுக்கு மேனேஜராக இருந்தவர். ஒரு திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் தொடங்கி எல்லாம் ஆல் பிஸ்னஸ் ஃபெயில்யூர். இந்த பெரிய பெரிய பார்களுக்கு மட்டும் சென்று குடிப்பதற்கென்று ஒரு குரூப் இருக்குது. அவங்க விடிய சுற்றிட்டு இருப்பாங்க காரில். அந்த மாதிரி குரூப்பை சேர்ந்தவர் தான் இந்த சர்ஃபுதீன். இவரோட பழக்க வழக்கம்லாம் யார் கூடன்னு கேட்டேன்னா, சபரீசன் டீமு கூட தான் பழக்க வழக்கம். 10 வருஷமாக அவங்க கூட சேர்ந்து தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ராஜ்சத்தியனை யூஸ் பண்ணி ஏடிஎம்கேவை இன்ஃபில்ட்ரேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. உள்ளே நெருங்கணும், பொதுச் செயலாளர் கூட நெருங்கணும். அப்படி இன்ஃபில்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் எடுத்த முதல் முயற்சி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. முதல் முயற்சி தான் அந்த பிரபல
போதை மருந்து கடத்தக்கூடிய அஜய் வாண்டையார். அவர் இந்த அஜய் வாண்டையார் யாருன்னு ஊரில் அத்தனை பேருக்கும் தெரியுது. டபுள் டாக்குமெண்ட் பண்ணுறவன், ஃபோர்ஜரி பண்ணுறவன், மிரட்டி காசு வாங்குறவன், ஒன்றுமே இல்லாமல் பெரிய ரவுடின்னு சும்மா பிரபலப்படுத்திட்டு இன்ஸ்டாவில் ரீல் போடுற ரவுடி இது. இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கவன் டபுள் டாக்குமெண்ட் பண்ணுறது, மோசடி, சீட்டிங்கு, பல இடங்களில் புகார் நிலுவையில் இருக்கிறது ஊரில் எல்லாருக்கும் தெரியுது. ராட்சத்தினி எப்படி தெரியாமல் போச்சு? அப்போ எந்த அடிப்படையில் கொண்டு போய் நீ எடப்பாடி பழனிசாமி கூட சேர்த்து விட்றவரை? எந்த அடிப்படையில் ஒரு அதிமுக போன்ற கட்சியோட பொதுச் செயலாளர் கூட போய் உட்காந்து ஃபோட்டோ எடுக்க வைக்கிற? நீங்கள் இவர் தானே கூட்டு போனது, எது கூட்டு போகிற தெரியாதா? அந்தளவுக்காக குறைந்த ராட்சத்தியம். இரண்டாவது, அந்த அஜய் வாண்டையார் மாட்டும்போது அவரோடு சேர்ந்து அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் இது தெரிஞ்சு மாட்டுனது இந்த பிரசாத் என்ற அதிமுகவின் ஐடி விங் மாநில துணை செயலாளர். ராட்சத்தின் மாநில ஐடி விங் செயலாளர் ஆனதிலிருந்து பிரசாத் கூடவே இருக்கிறார். பிரசாத் ட்ரக் யூஸ் பண்ணுறது எனக்கு தெரியாது என்று ராட்சத்தின் சொன்னால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதில் ஒன்றும் தவறு இல்லை. எப்படி தெரியும் அப்படின்ட்டு அந்த ஒரு பிரசாத்தை நீக்கம் செய்யப்படுவதற்கு முன்பு இந்த சென்னை புறநகரில் 2 தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக போடுறாங்க. ஐடி விங் சார்பாக மாநில நிர்வாகி என்ற அடிப்படையில் பொறுப்பாளராக போடுறாங்க. அந்த தொகுதிக்கு இன்னொரு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய திமுக மருத்துவமனை செயலாளர் டாக்டர் வேணுகோபால் அவர்கள்கிட்ட கேட்டேன் நான். இந்த கைது இதெல்லாம் நடந்த பிறகு, டாக்டர் எப்படி டாக்டர் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, ஒரு நாள் கூட வேலை செஞ்சதில்லை சங்கர். அவன் வருவான், பயங்கரமாக வேர்க்கும் அவனுக்கு. சார் என்னால் வெயிலில் ரொம்ப நேரம் நிற்க முடியாது, காரில் உட்காந்துக்கிறேன்னு போய் உட்காருவான். சார் அர்ஜென்ட்டாக பாரில் வேலை இருக்குது, பார் நடத்துகிறேன்னு சொல்லுவான். எப்போ போய் நீ பார் நடத்து கட்சி வேலை பார்க்குறது சொன்னால் நீ பார் நடத்துகிறேன்ற நீ போன. ஒரு நாள் கூட வேலை செஞ்சதில்லை சங்கர். அப்புறம் நான் தான் சொல்லி அவன் சரியாக வரமாட்டானே அண்ணன்ட்ட சொல்லி மாற்றி விட்டேன் அப்படின்னு வேணுகோபால் சொன்னான். ஒரு நாளில் வேணுகோபால் கண்டுபிடிக்காது. உங்களுக்கு 2 வருஷமாக எப்படி தெரியாமல் இருந்துச்சு? ஒன்று. இரண்டாவது, இந்த பிரசாத்துக்கு வேலையே ஏடிஎம்கே பீரியட்லேருந்து இது நடந்திருக்கு. ராட்சத்தினும் சேர்ந்து பண்ணியிருக்காரு. யாராவது இப்போ நீ இருக்கிற அரசு வேலை வேணும்னு சொன்னேன்னா வேலை வாங்கி தரேன். இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனில் போட்டாங்களே, இது மாதிரி நான் வேலை வாங்கி தரேன்னு ஏடிஎம்கே பீரியட்லேயே ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த வேலையை பண்ணி பல பேர் பணம் கேட்டு 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 டார்ச்சர் பண்ணுறாங்க. ஊருப்பட்ட கம்ப்ளைண்ட்டு. இந்த கம்ப்ளைண்ட் அத்தனையும் ராட்சத்தினுக்கு தான் போகுது. ஏன்னா அவர் கீழே தானே வேலை செய்கிறாரு. ஏன் நீங்கள் தலைமையிட்ட சொல்லலை? ஏன்னா இந்த மாதிரி வேலை வாங்கி தரேன்னு ராட்சத்தினே பல பேர்கிட்ட வீடியோ காலில் பொதுச் செயலாளர் வீட்டில் உட்காந்து பேசியிருக்காரு. சிஎம் வீட்டில் உட்காந்து இப்போ நீ தான் ஒரு 20 லட்ச ரூபா கொடுத்துருக்குற, பணம் வேணும்னு கேட்குற. சிஎம் வீட்டில் உட்காந்துக்கிட்டு உனக்கு வீடியோ கால் பின்னாடி ஒரு சிஎம் ஒரு திரு பழனிசாமியோ இல்லை பழனிசாமி வீட்டில் இருப்பவர்களோ அந்த பக்கம் நிற்கிறாங்க. அப்போ நீ இந்த வீடியோ காலில் நீ இதை பார்க்கும்போது உனக்கு நம்பிக்கை வருமா வராதா? இது நடந்திருக்கு. இதெல்லாம் தெரிந்த பிறகு தான் வீட்டு போய்ட்டு வராதுன்னு சொல்லுது அங்கிள். இதெல்லாம் சொன்ன பிறகு இந்த சர்ஃபுதீனை கொண்டு போய் பிரமணியாட்ட பிளான்ட் பண்ணுறாங்க. அந்த டீமு ஆந்திரா டீம், மொழி பிரச்சனை, இங்கே தான் வேலை செய்யணும். இங்கே அவங்களுக்கு இந்த பக்கத்து வீட்டில் என்ன இருக்குதுன்னு தெரியுமா, அடுத்த தெருவுக்கு எப்படி போகணுன்னு தெரியும், எங்கே ஹோட்டலுக்கு போகணுன்னு தெரியும், வாங்கணும்னு தெரியும். ஒரு 100 ஏதோ ஒரு நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸை வச்சு வேலை வாங்கணும், அவங்களெல்லாம் மேய்க்கணும், அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுக்க வேண்டும். மொழி தெரியாமல் போகணும். திடீர்னு கொண்டு போய் விசாகப்பட்டினத்தில் இறக்குனா உனக்கு என்ன தெரியாங்க? அப்போ அங்கே லோக்கலில் ஒருத்தன் நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது உனக்கு அது எளிதாக இருக்கிறது அல்லவா? அந்த அடிப்படையில் சர்ஃபுதீனை இவங்க எல்லாவற்றுக்கும் பயன்படுத்தி கொள்கிறார்கள். ஹி வாஸ் அ கோ கெட்டர். என்ன வேணும்னாலும் இந்த மாதிரிங்க இந்த இடத்துக்கு போகணும், இந்த இடத்துல போய் ஒருத்தட்ட டாக்குமெண்ட்டை கொடுக்கணும், நான் போய் பார்த்துக்கிறேன். எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணணும், அத்தனை பேருக்கு நான் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணேன். இங்கே இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு வெஹிக்கிள் வேணும், ஒருத்தரை பிக்கப் பண்ணணும், நான் அரேஞ்ச் பண்ணுறேன். இதுக்கு அவங்கள யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இதனால் அந்த ஆஃபீஸ் அட்மின் குரூப்போட வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாம் சர்ஃபுதீன் எம்ப்ளாயியாக ஆகிட்டார். சர்ஃபுதீன் மூலமாக ரெகுலராக இன்ஃபர்மேஷன் ராட்சத்தினுக்கு வர, ராட்சத்தின் வில் பாஸ் ஆன் டு வருண் டு அண்ணனர் கார்த்தி டு சபரீசன் டு அஃபிஷியல்ஸ். ஸோ இந்த நேரத்தில் இதை ஸ்ட்ரைக் பண்ணி பிரமணி ஆஃபீஸை சீல் பண்ணணுன்ட்டு முடிவெடுக்கிறாங்க. 2 நாளைக்கு முன்னாடியே ராட்சத்தினுக்கு இவங்கள தூக்க போகிறாங்கன்னு தெரியும். ட்ரக் மேட்டரில் சர்ஃபுதீன் மூலமாக தூக்க போகிறாங்கன்னு தெரியும். தூக்கும்போது என்னைக்கு தூக்கணும்னு இவங்க கணக்கு போடுறாங்கன்னா, வண்டியில் பணம் இருக்கும்போது தூக்கணும்னு ஐடியா. ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தெர் வாஸ் சம் கேஷ். ஓகே, ஸோ இன்னைக்கு இப்போ போனீங்கன்னா இருக்குது, அது ட்ரக்கு சம்மந்தமான பணம் இல்லைன்னு போகும்போதே போலீஸ்க்கு தெரியும். சர்ஃபுதீன் ஒன்றும் பெரிய வியாபாரிலாம் கிடையாது. பார்ட்டி கோவர்ஸ் இல்லை, யாராவது ரொம்ப ஒரு விஐபி, ஒரு சினிமாவில் இருக்கக்கூடியவங்க எனக்கு இது மாதிரி வேணும்னா வாங்கி இந்த பார்த்துட்டு இவ்வளோ தான். ஹி மைட் ஆல்சோ பி அன் யூசர். தெரியல எனக்கு யூஸராக இல்லைன்றது எனக்கு உறுதியாக தெரியாது. பட் இந்த பழக்கம் இருக்குது. அதான் 10 வருஷமாக பார்ட்டி கோவர்னு சொல்கிறேன் இல்லை, தே ஆல் யூஸ். ஒருத்தர் 2 பேருன்னு இல்லை, பெரும்பாலும் யூஸ் பண்ணக்கூடியவர். இப்போ இந்த பெரிய வீட்டு குடும்பத்திலே ஒரு சம்பவம் நடந்தது கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். ஸோ இது மாதிரி இந்த கான்டாக்ட்ஸ் இருக்கக்கூடிய ஆள், ஆனால் வியாபாரி கிடையாது. ஸோ காரில் பணம் இருக்குது, போய் தூக்குங்க. ஸோ அதான் டே டு டே மூமெண்ட்ஸ் அவங்களுக்கு தெரியுது இல்லை. ஸோ சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த பணத்துக்கும் போதை மருந்துக்கும்
இந்த வழக்குக்கும் பிரமாண்யாவோட பங்குதாரர்களுக்கோ ஊழியர்களுக்கோ எந்த சம்பந்தமும் இல்லை என்பது காவல்துறைக்கு நன்றாக தெரியும். கைதான 2 பேரும் போயிட்டு பிளட் டெஸ்ட் எடுங்க சார், 2 மாதம் வரைக்கும் சில ட்ரக்ஸு இருக்கும், சிந்தட்டிக் ட்ரக்ஸ்னால் யூ கேன் ஃபைண்ட் அவுட், எடுங்கன்னொடனே எடுக்கல. அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு அது முக்கியம் இல்லை, இதுக்கு வா. ஸோ ஒரிஜினல் பிளான்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணது மாதிரி இது ஆஃபீஸை சீல் வச்சுருது, இவங்கள முடைக்கிறது, முடிஞ்சால் தூக்கி உள்ளே வைக்கிறது. பார்ட்னர்ஸ் 2 பேரையும் பாஸ் இப்போது என்ன தூக்கி உள்ளே வச்சா எப்படி நீங்கள் நடத்துவீங்க சேனலை? தூக்கி உள்ளே வச்சுருது. டெம்பரரியாக செட்பேக் ஆகுமா? ஒரு 2 மாதம் இழு ஜாமீனுக்கு, அதெல்லாம் எளிதாக பண்ண முடியும். 3 மாதம் கூட எடுக்கலாம், எலெக்ஷன் முடிஞ்சிருமா? இதான் பிளான். டே டு டே தகவல்களை லீக் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் நடந்து முடிஞ்ச உடனே இவங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் என்னென்னா உள்துறையோட தலையீடு, ஆளுநர் மாளிகையின் தலையீடு. லைட்டாக பண்ணிட்டாங்க, தூக்கி உள்ளே வச்சு இப்படி தானே இவங்க கணக்கு போடுறாங்க. என்ன இப்படி தானே கணக்கு போட்டாங்க, இவ்வளோ தான், அவ்வளோ தான், 10, 25, 30 கேஸ் போட்டாச்சு, எந்திரிக்க மாட்டான்னு நினச்சாங்க. இது மாதிரி இவங்க பிளான் பண்ண. ஸோ உள்துறை அமைச்சகம், ஆளுநர் மாளிகை எல்லாம் தலையிட்ட உடனே இது முடியாதுன்னு சொல்லிட்டு கையை தூக்கிட்டாங்க. இப்போ இந்த வழக்கில் அவங்கள கைது பண்ணல, இந்த 2 ஊழியர்கள் பண்ணாங்களே அவங்கள நீங்கள் ரிமாண்ட் பண்ணல, கைது பண்ணல. ஃபோன் எதுக்கு போடுங்க நீங்கள்? இவங்க நோக்கம் இந்த வழக்கை புலனாய்வு செய்கிறது இல்லை. இன்னொன்று அந்த ஏற்கனவே ஒருத்தன் விமலேஷனோ விக்னேஷனோ யாரோ ஒருத்தர் நம்ம பிடிச்சி அதை வச்சு தான் அதை எல்லாத்தையும் பிடிக்கிறாங்க. அவங்ககிட்டயே ட்ரக் சீஸ் பண்ணல. 10 கிராம் கஞ்சா இஸ் அ ஃபைனபிள் அஃபென்ஸ். ரிமாண்டு பண்ணக்கூடிய அஃபென்ஸ் இல்லை, ஸ்டேஷன் பெயில் விடக்கூடிய அஃபென்ஸ். அது சிந்தட்டிக் ட்ரக் எதுவுமே பிடிக்கல, எல்எஸ்டி எல்லாம் போய் இப்போ இங்கே ஆப்ரேஷன் தெரியுதா? ஸோ இந்த ஆப்ரேஷனை செய்வதன் மூலம் அதிமுகவோட வியூகத்தையே 1 மாதத்துக்கு அல்லது 2 மாதத்துக்கு பின்னுக்கு தள்ளுவது. ஒரு வாதத்துக்கு வச்சுக்குவோம், டைரக்டர்ஸை, பார்ட்னர்ஸை, பாஸஸ் 2 பேரை தூக்கி உள்ளே வச்சிடறாங்க. அவங்களால செயல்பட முடியாது, உண்மை. இப்போ நீங்கள் இன்னொரு வியூக வகுப்பு நிறுவனம் தான் ஹையர் பண்ணணுமா? அந்த டீமை வச்சுட்டு புதிய வியூக வகுப்பு நிறுவனம் தான் ஹையர் பண்ணணும். பழையபடி வேலை செய்ய முடியுமா? தட் வில் பி a செட்பேக். ஈஸியாக திமுக ஜெயிச்சிருமா? ஜெயிச்சிச்சுன்னா ஐஸ்கிரீம் டிஜிபி, இந்த மென்டலு உளவுத்துறை டிஜி. தெரியுதா உங்களுக்கு? இதுக்கு யாரை பயன்படுத்துகிறாங்க? இது அன்னைக்கு எனக்கு இரவு சொன்னாங்க, சபரீசன் தலையிட்டிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. நான் சபரீசன் எப்படி இதில் தலையிட முடியும்னு எனக்கு உள்ளபடியே புரியல. ப்ராபப்ளி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சபரீசன்ட்ட சொல்லியிருக்கலாம் அப்படின்ட்டுலாம் நான் நினச்சேன். எல்லாத்துக்கும் நம்ம சபரீசன் காரணம்லாம் நம்ம முடிவெடுக்க முடியாது அப்படின்ட்டு நான் நினச்சிட்டேன். இன்றைக்கி பார்த்தா என்டையர் ஆப்ரேஷன் வாஸ் ஹிஸ். நான் பல முறை சொல்லியிருக்கேன், 1 லட்சம் கோடி வச்சுருக்காங்க, ஆட்சி போச்சுன்னா ஜெயிலுக்கு போவாங்க. அப்படி இருக்கும்போது சாம பேத தான தண்டம் என்று அத்தனை ஆயுதங்களையும் அவர்கள் பயன்படுத்துவார்கள். அதோட ஒரு மோசமான நீட்சி தான் இந்த ஆப்ரேஷன். இது போக இன்னும் என்னென்னவெல்லாம் இந்த பத்திரிகைகளில் 2-3 நாட்களுக்கு முன்னால் கூட மிதுன் பற்றியும் திரு வேலுமணி அவர்கள் பற்றியும் இது எல்லாம் ராஜ்சத்தியம் இல்லை. இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தோணும் ராஜ்சத்தியம் அந்த கட்சியிலே நிர்வாகி. ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்தால் தானே அவருக்கு நல்லது, அவர் ஏன் ஏடிஎம்கே தோக்கணும்னு நினைக்கணும்? இன்றைக்கி அதிமுக எதிர்க்கட்சியாக இருக்கிறது. இன்றைக்கி ஐடி விங்குக்கு முக்கியத்துவம் இருக்கிறதா? ஐடி விங்க்கு இந்த வேலை அந்த வேலைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பொதுச் செயலாளர் போய் பார்க்க முடியும். ஆட்சிக்கு வந்த பிறகு ஐடி விங்க்கு என்ன வேலை? சரி, ஆட்சிக்கு வந்தால் இவர் மந்திரியாக வரா, இல்லை இவர் எம்எல்ஏவாவது ஆவாரா? ஏன் ஆக மாட்டார்? சீட்டு கொடுத்தா தானே. அதான்ப்பா, ஏன் கொடுக்க மாட்டாங்க? ஐடி விங் செயலாளருக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்களா? அவங்க அப்பா எம்எல்ஏ, அப்பாவுக்கு சீட்டு கொடுப்பாங்களா, பையனுக்கு சீட்டு கொடுப்பாங்களா? அப்பாவுக்கு. குடும்பத்தில் ஒருத்தருக்கு, ரைட்டா? எம்எல்ஏவும் ஆக முடியாது. அவங்க அப்பா அமைச்சராவாங்கன்றது எந்த கேரண்டியும் கிடையாது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்தால் இதே வசதிகளோடு நீங்கள் இருக்கலாம் அல்லவா? கார்த்திக் கூட சேர்ந்துட்டு ரியல் எஸ்டேட் பண்ணுறாருப்பா. இது போல் பல தகவல்களை பொதுச்செயலாளர் காதுக்கு சென்றதா இல்லையான்றதெல்லாம் தெரியல. நாம் நிகழ்ச்சி வாயிலே பல முறை சொல்லியிருக்கோம், எந்த அளவுக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஷியலாக ராஜ்சத்தியன் இருக்கிறார் என்றால், நாம் நமது நிகழ்ச்சியில் 2-3 முறை இவரை பற்றி பேசின உடனே எடப்பாடியோட அருண் மூலம் அழுத்தம் வருகிறது. பேசாதீங்க பாருங்கள், ஒழுங்காக ஐடிவிங்க வேலை செய்ய சொல்லுங்கள். என்ன வேலை செய்யலைன்றதுக்காக தான் சொல்கிறோம். ஒழுங்காக வேலை செஞ்சுன்னா நாங்கள் பாராட்ட போகிறோம். வேலை செய்யலைன்னா பேசி தான் ஆகும். நீங்கள் இதெல்லாம் தலையிட்டிங்கன்னா திருப்பி பேசுவேன்ட்டேன் நான். எடப்பாடியோட பிஏவை வச்சு என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுதுன்னா அப்போ எவ்வளோ செல்வாக்கு இருக்குது ராஜ்சத்தியனுக்கு. ஸோ எடப்பாடி பிஏ வந்து உங்ககிட்ட பேசியிருந்தாருன்னா திரு எடப்பாடி அவர்களின் கவனத்திலோ இல்லை அவர் சொல்லியோ தானே சார் பேசியிருக்க முடியும். அப்படி ஆப்ரேட் ஆகிறது இல்லை. இவங்க ஒரு சர்க்கிள். அவரை பற்றி விமர்சனம் பண்ணும்போதே அவர் கண்டுகொள்வதில்லை. வெளிப்படையாக தானே சொல்லியிருக்கான், எவ்வளோ விமர்சனம் பண்ணியிருக்கான், ஒரு முறை நம்மை அழைத்து எதுவும் சொன்னதில்லை. அப்படி இருக்கும்போது இது எங்கே கொண்டு வந்து விட்டுருக்குது பார்த்தீங்களா? நான் பல முறை இண்டிகேட் பண்ணியிருக்கேன். நான் இது எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக இருந்துச்சு. கேஷ் சீசர் உங்களுக்கு இதெல்லாம் இயல்பாக நடக்கிறது கிடையாது, புரியுதுங்களா? உங்களுக்கு கேஷோடு அந்த வண்டி இருக்குன்றது ஸ்பெசிஃபிக்காக தகவல் கிடைக்காம எப்படி பண்ணுறாங்க? இன்னொன்று போய் பிடிக்கிறதுக்கு போனப்போ யாரை இவங்க தேடி வர்றாங்களோ அந்த நபர் இருக்கிறார், அவரோட பேரை இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு நீ இல்லை அவன் தான் வேணும்னு கேட்குறாங்க. அப்புறம் இந்த ஃபோட்டோவில் இருக்கவே எங்கே அவங்க வந்து காவல்துறை விசாரணை நடத்தியதே ட்ரக்கு இதெல்லாம் கிடையாது. கம்பெனியோட ஓனர்ஸ் 2 பேரோட ஃபோட்டோ காமிச்சு இவங்க எங்கன்னு ஃபோட்டோ பார்த்து, ஓ நீ தானே அது, அப்படி தான் வண்டியில் ஏற்றிருக்காங்க. ஃபோட்டோ காமிச்சு இப்போ பிடிக்கக்கூடிய அளவுக்கு என்ன காணாமல் போய் தேடப்படக்கூடிய குற்றவாளிகளா? ஸோ இவங்க 2 பேரும் தி டாப் பர்சன்ஸ் இன் திஸ் ஃபேர்ம். இவங்க 2 பேரையும் தூக்கி உள்ளே வச்சோன்னா நிறுவனம் நின்றுச்சு.
உள்துறை தலையிடலப்பா. என்னப்பா இருக்கும் இன்னைக்கு? ரிமாண்டா? ட்ரக் கேஸில் பெயில் கிடைக்குது எவ்வளோ நாள் மாலதி ஆகும்? குறைஞ்சது 6 மாதம் ஆகுது சார். 3 மாதம் மினிமம். இங்கே பெரிய பெரிய வக்கீலாம் எவ்வளோ வேகமாக பண்ணிங்கனாலும் 2 மாதம் ஆகிடும். மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு, செஷன்ஸுன்னு நினைக்கிறேன் ட்ரக்குன்னா, மேஜிஸ்ட்ரேட்டு, செஷன்ஸு, ஹைகோர்ட்டில் பிபிஏ வந்து ஆஜராவார். இன்னொன்று ஒரு 10 நாள் இல்லை 20 நாளே ஆனாலும் அதுக்குள்ளே த டேமேஜ் இஸ் டன். இதுதான் இவங்க பிளான்னு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இதை பதிவு பண்ணுறேன். சார், ஐடி விங்கை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே ஐடி விங்கு பயனியர், அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, மீடியாவை கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பிரமாணியா திரு சபரீசன் அளவுக்கு இந்த ஆப்ரேஷனை பண்ணுறாரு அப்படின்னா அந்த அளவுக்கு பயமுறுத்துதாங்க சார். பயமுறுத்துதுன்றதை விட போட்டியே இல்லாமல் பண்ணுறது ஈஸி இல்லையா? எதுக்கு போட்டி போட்டு நானும் கஷ்டப்பட்டு சண்டை கிண்டை போட்டுக்கிட்டு ரன்னிங் ரேஸ் போயிட்டுருக்கேன், எதிராளி காலை உடச்சு விட்டா ஈஸியா? எதுக்கு அவனும் ஓடி நானும் ஓடி கஷ்டப்பட்டு ரேஸை தொடுறது? ஈஸி இல்லையா? வியூக வகுப்பு நிறுவனம் ஒரு கட்சி ஜெயிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு அவங்க உணர்றாங்களாங்க சார்? அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தானே ஷோ டைமை தூக்குறாங்க, ஐபேக்கை தூக்குறாங்க. பிரசாந்த் கிஷோர் 21 தேர்தலுக்கு வேலை செய்து சென்ற பிறகு பிரசாந்த் கிஷோருக்கு மட்டும்தான் மூளை இருக்கா? நமக்கு இல்லையா? நாமளே இன்னோஸாக ஒன்று ரெடி பண்ணுவோன்னு சொல்லிட்டு தானே பேனா நிறுவனத்தை உருவாக்கினார்கள். அந்த நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு 200 எம்ப்ளாயிஸ் என்று நான் நினைக்கிறேன். அந்த எம்ப்ளாயிஸோட அந்த நிறுவனம் செம்மையாக தானே செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இதை விட இப்போ நீங்கள் என்ன வியூகம் வகுக்க போகிறீங்க? எதுக்கு ஐபேக்கு, எதுக்கு ஷோ டைம் சொல்லுங்கள்? 10 கோடி ஜஸ்ட் ஃபார் கன்சல்டன்சி. எம்ப்ளாயிஸ்லாம் கிடையாது, அவங்களுக்கு செலவே கிடையாது. ராபினும் ரிஷியும் வந்து உட்காந்து கன்சல்டன்சி பண்ணுறதுக்கு ஆளுக்கு 10 கோடி. தம்பி பைத்தியமாவங்க. இவங்ககிட்ட இல்லாத என்ன ஸ்ட்ராட்டஜி அவங்க 2 பேரும் சொல்லிட்டு போகிறாங்க? அவங்க ஏடிஎம்கேக்கு போகக்கூடாது. இப்போது ஒரு திரு பழனிசாமி அவர்கள் பேசுகிறார் இல்லையா? பிரச்சார பயணத்துக்கு சென்ற போது சில சேனல்ஸ் லைவ் போட்டாங்க. 2வது நிமிஷம் லைவை கட் பண்ண சொல்லிட்டுவாங்க. நான் ஒரு பழனிசாமி பேசி ஒரு 15 நிமிஷம் அவர் பேசுகிறத ஜனங்கள்லாம் பார்த்து அப்படியே மாதிரி அதிமுக வாக்களிச்சிட போகிறாங்க. போட்டியே இருக்கக்கூடாது. பிஜேபி டெல்லியில் என்ன பண்ணுதோ அதை இவங்க இங்கே பண்ணுறாங்க. அண்ட் அவங்க ஆங்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரமணி ஆப்ரேஷன் ஆக்சுவலி இஸ் அ பிரில்லியன்ட் ஆப்ரேஷன். ஹோம் மினிஸ்ட்ரி மட்டும் தலையிடலைன்னா எந்திரிச்சு வந்திருப்பாங்க. ஒரு எடப்பாடி பழனிசாமி வியூக வகுப்பு நிறுவனம் இல்லைன்னா ஐயோ நான் எலெக்ஷனுக்கே போகலப்பா அப்படின்ற ஆளெல்லாம் கிடையாது. எந்திரிச்சு வந்து சண்டை போட்டிருப்பார், இன்னும் வேகமாக கூட வேலை செய்திருப்பார்கள். அதனால் நீங்கள் அப்படிலாம் ஒரு இந்த சீப்போல் வைக்கிற மாதிரிலாம் பண்ணிட முடியாது. பட் ஒரு ஷேக்கப் ஆயிருக்கும்ல. இல்லை, அது இம்பார்ட்டன்ட்டுன்னு போய் தானே சார் இவங்களும் அது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. நம்ம பேசியிருக்கோம் அது இம்பார்ட்டன்ட்டுன்னு. ஆனால் திரு சபரீசனே இறங்கி வந்து ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு இம்பார்ட்டன்ட் எனக்கு இப்போ தான் புரியுது. மாலதி, திருப்பி ஒரு ஒத்த யூடியூப் சேனல் என்ன அப்படி தமிழ்நாடு தேர்தலை புரட்டி முடிவை மாற்றிடுவோமா நம்ம? எதுக்குமா 35 கேஸு? எதுக்கு ஒவ்வொரு வாரமும் திருச்சி, கரூர், கோயம்புத்தூர், மதுரை? எதுக்கு? யூடியூப் சேனல் தானே நீங்கள், சேட்டலைட் சேனல் கூட இல்லைல்ல. உங்கள் மேலே எதுக்குமா 5 எஃப்ஐஆர்? சொல்லுங்கள். நம்ம தான் பேசணும், கேஸை வாங்குகிறோம். ஜெயபிரகாஷ் பைக் எதுக்கு தூக்குறாங்க? பிரசாத் பைக் எதுக்கு தூக்குறாங்க? ஒரு சின்ன நிறுவனம் தானே, பேசவே கூடாது. அவனும் உனக்கு வியூகம்னு ஒன்று இருந்தால் தானே நீ வகுப்பை தூக்குறேன்டா வியூகத்தை. பட் அவங்க ஆங்கிலேருந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ பிரில்லியன்ட் ஆப்ரேஷன். அவங்க மிஸ்ஜட்ஜ் பண்ணது ஹோம் மினிஸ்ட்ரியோட தலையீட்டு. அதை எதிர்பார்க்கல. ஐஸ்கிரீமுக்குலாம் தெரியும் ஹோம் மினிஸ்ட்ரி சொல்லியும் கேட்காம மீறிலாம் எதுவும் பண்ணனா டவுசர் அவுத்துருவாங்கன்னு தெரியும். ஏன்னா ஹோம் மினிஸ்ட்ரி கண்ட்ரோலில் தான் ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் தேக்கம் தொலைச்சிருவாங்கன்றது தெரியும். அதனால் சத்தம் போடாம. ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், துப்பாக்கி எதுக்குமா தூக்கி தலையில் வைக்கணும்? நீ ஃபோனில் எதாவது டேட்டா உருவிருப்பாங்களா? ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுட்டு இருப்பாங்களா? 2 நாள் முன்னாடியே ராட்சத்தை எனக்கு தெரியுன்றாங்க. இவ்வளோத்தெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு அரவுண்டு 12 மதியம் ஒரு 12 11:30 12 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸ்டேஷன்லேருந்து இந்த அரும்பாக்கம் காவல் நிலையம்ன்ட்டு தான் நினைக்கிறேன் ரிலீஸ் பண்ணுறாங்க. கூட்டு போகிறது ராட்சத்தி. இப்போ எப்படி சந்தேகம் வரும்? கூட்டு வந்துட்டு அங்கிள் கூட்டு வந்துட்டேன், அங்கிள் அண்ணே கூட்டு வந்துட்டேன். இவன் தான் பிடிச்சி கொடுத்தான்னு தெரியாமல் இவங்களும் அந்த காரில் ஏறி உட்காந்து போகிறாங்க. ஸ்கெட்சு போட்டதே வந்தால் தான் தெரியாமல். ஸோ இதை திரு பழனிசாமி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு தேர்தலை அணுக வேண்டும். எத்தகைய ஆபத்தை மடியில் கட்டி கொண்டிருக்கிறார் என்பதை அவர் புரிந்து கொள்ளும். சார், நம்ம முந்தானத்தை பேசியிருந்தோம். இளையராஜா அவர்கள் வந்து டியூடு படத்தில் என்னோட பாட்டை பயன்படுத்திட்டாங்க கேட்காம, அதை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தை நாடி இருந்தார். அதுக்கு நீதிபதி அவர்கள் கேட்டிருந்தாங்க, எங்க அவங்க பாடலை பயன்படுத்தினா அது உங்களுக்கு வந்து பெருமை தானேங்க, இதில் என்னங்க அவர் பாதிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டிருந்தாங்க. நேற்று தீர்ப்பு வழங்கியிருக்காங்க சார். இந்த டியூடு படத்தில் அவர் உருவாக்கி அந்த இசையை வந்து நீக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதை ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. என்னுடைய பாடலை திரித்து விட்டார்கள் என்று இளையராஜா வழக்கு தொடுத்திருக்கிறார். ஆமாம், அது சரிதான், நீக்குங்க அப்படின்ட்டுருக்காங்க. நீக்கின உடனே அப்பீல் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்கன்னு இந்த தயாரிப்பு நிறுவனம் கேட்குது. ஒரு வாரம் கொடுங்க சார், இங்கே டைம் கொடுக்கலன்னா கண்டெம்ட் ஆகிடும், நாங்கள் நீக்கலைன்னா நத்திங் டூயிங். உடனே கட் பண்ணணுன்னு நேற்றே நெட்ஃப்ளிக்ஸில் கட் பண்ணிட்டாங்க போல இருக்கு அந்த பாட்டை. உடனடியாக அந்த பாடல் நீக்கப்பட்டு விட்டது. இது ஒரு சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டர். விஜய்க்கு தீர்ப்பு கொடுத்தார்ல. ஆமாம் சார். தலைமை பண்பு
இன்னொரு கேஸ் எடுத்து மதுரையில் விசாரிக்க வேண்டிய கேஸ் எடுத்து வச்சேன், அந்த நீதிபதி தான் அது. எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணுங்கன்னா எஸ்ஐடி போட்டு விடுறது. அதுக்கு தான் எஸ்ஓபிக்கு தானே பெட்டிஷன், கரெக்டாக சொல்கிறாங்க. எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணுங்கன்னு கொடுத்தா எஸ்ஐடி அதிரடி அஸ்ரா. இதுக்கு மேலே டிவிஷன் பெஞ்சில் அப்பீல் இருக்குது. 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு. போன வேகத்தில் ஸ்டே ஆகும். எப்படின்னு சொல்லு, நம்ம பேசணும் ஏற்கனவே. அந்த பாடலுக்கு உரிமை யார்கிட்ட இருக்குது? தயாரிப்பாளருக்கு. சோனி கிட்ட. சோனி தயாரிப்பாளர் சோனிக்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டிருக்காரா? ஆமாம். சோனி காசு கொடுத்துருக்காரா? சோனி ஒரு வார்த்தை கேட்கணுமா கேட்கக்கூடாதா? கேட்கணும். இப்போ அந்த பொருளோட ஓனர்கிட்ட கருத்தை கேட்காம ஸ்டே கொடுத்தீங்கன்னா, ஸோ ஒரு வழக்கு ஒன்று தொடுக்கிறதுனா எதிர்மனுதாரராக இவரை சேர்க்க வேண்டும் என்பது இருக்கிறது அல்லவா? அந்த லீகல் டேர்ம்ஸில் நான் ஜாயிண்டர் ஆஃப் நெசசரி பார்ட்டிஸ்னு ஒரு டேர்ம் இருக்குது. இங்கே எதிர்மனுதாரராக உரிய நபரை சேர்க்கவில்லை என்ற ஒரே கிரவுண்டின் அடிப்படையில் ஸ்டே. அதனால் தற்காலிகமாக தூக்கிட்டாங்களா நெட்ஃப்ளிக்ஸில் சபாஸ் அப்படின்னு 2 நாள் குடும்பத்தோடு வந்து இளையராஜா சந்தோஷப்பட்டுக்கலாம். அவரோட உச்சநீதிமன்ற ஐநா சபை வழக்கறிஞர் சரவணன் ஒருத்தர் இருக்கார் திமுகவில். அவங்க 2 பேரும் உட்காந்து சந்தோஷம், அவர் தான் பேட்டியெல்லாம் கொடுத்துட்டு இருந்தார் பார்த்தீங்களா. அது சந்தோஷப்பட்டுக்கலாம், ஸ்டே ஆகிடும். சார், சென்னை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற இந்த ஓய்வூதியதாரர்களுக்கு வந்து பணத்தை விடுவிக்கணும்னு சொல்லிட்டு நீதிமன்றம் உத்தரவு போட்டிருந்தாங்க. அதன்படி நேற்று ஆலோசனை கூட்டம்லாம் நடந்துச்சு. ஏதோ கார்பஸ் பண்ண வந்து வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஆய்வு கூட்டம்லாம் நடந்ததா சொன்னீங்க. என்ன சார் நடந்துச்சு? செனட் மீட்டிங் நேற்று நடந்திருக்கிறது. அப்படி உத்தரவிட்டது உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் UCI 5/12/2025 அன்று நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். போனோன்னா எப்படி கேள்வி கேட்பார் என்பது UCக்கு தெரியும். அந்த அடிப்படையில் செனட்டை கூட்டி, தான் துட்டு வச்சுருக்கீங்களே, கார்பஸ் ஃபண்டு சேர்த்து வச்சுருக்கீங்களா, ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில் செனட்டு, அந்த பல்கலைக்கழக நிர்வாக குழு என்று வைத்துக்கொள்ளலாமே, அந்த பல்கலைக்கழகம் கூடி 45 கோடியை செனட்டு கார்பஸ் ஃபண்டிலேருந்து ரிலீஸ் பண்ணுறது, 20 கோடியை அரசாங்கம் கொடுக்கும், மீதி அமௌண்ட்டை ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு, அதோடு சேர்த்து இன்றைக்கி இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு நல்ல ஸ்டோரி ஒன்று வந்திருக்கு. தள்ளாடுகிறது சென்னை பல்கலைக்கழகம், மூடக்கூடிய நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. எப்போ ஆரம்பித்தாங்க சொல்லு இந்த பல்கலைக்கழகம்? 1900 பிரிட்டிஷ் காலத்திலே இருக்கும்னு நினைக்கிறேன். 1857 சிப்பாய் கழகம் நடந்த ஆண்டில் தொடங்கப்பட்டதுன்னா எத்தனை ஆண்டு கால பல்கலைக்கழகம்? இந்த பல்கலைக்கழகமாகட்டும், அண்ணாமலை பல்கலைக்கழகமாகட்டும், எந்த பல்கலைக்கழகமாக இருந்தால் இப்போ இருக்கிற ப்ரைவேட் யூனிவர்சிட்டிலாம் விடுங்க, இதெல்லாம் ஒரு பாரம்பரியமிக்க பல்கலைக்கழகம். இதை தானே நீங்கள் மேம்படுத்த வேண்டும். ஒரு பல்கலைக்கழகம் நொடிச்சு போய் என்னென்னா, இன்றைக்கி அந்த ஸ்டோரியிலே வந்திருக்கிறது என்னென்னா, இந்த தொலைதூர கல்வி இதை வந்து இவங்க நடத்திட்டு இருந்திருக்காங்க. பிற மாநிலங்களை சேர்ந்த மாணவர்கள் எல்லாம் இந்த சென்னை பல்கலைக்கழகத்தின் தொலைதூர கல்வியில் சேர்ந்து பயின்று கொண்டிருந்ததால் அப்போது வந்து வருமானம் ஓரளவுக்கு யூனிவர்சிட்டிக்கு வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதை வந்து இந்த ரெகுலேஷன் ஏதோ ஒரு கொண்டு வந்து அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கவன் தான் பண்ணணும், ரொம்ப தொலைதூரம்லாம் வேணாம், குட்டி தொலைதூரத்தில் படிக்க அப்படின்னு சொன்னதுனால அந்த இன்கம்மு போச்சு. கிட்டத்தட்ட பெரும்பாலான ஆசிரியர் பணியிடங்கள் காலியாகி இருக்கின்றன. உங்களுக்கு இது போன்ற பாரம்பரியமிக்க பல்கலைக்கழகங்களை நொடிக்க விட்டு மூட வைத்து விட்டு நான் முதல்வன் திட்டம் கொண்டு வந்து என்னையா பிரயோஜனம்? ஒரு 150 year old யூனிவர்சிட்டியை நீங்கள் ஸ்ட்ரெங்தன் பண்ணி ஃபண்டு பம்பின் பண்ணி அவங்கள இன்னும் நிறைய கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் பிற மாநிலங்கள் இருந்தெல்லாம் வந்து இங்கே தங்கி படிப்பார்களே அல்லவா? நீங்களே அந்த பல்கலைக்கழகம் அழியணும்னு நினைக்கிறீங்க. அதனால தான் அதுக்கு ஃபண்டு கொடுக்க மாட்டீங்க, கார்பஸ் ஃபண்டு எடுத்து சம்பளம் கொடுன்றீங்க. அந்த பல்கலைக்கழகத்தோட இடத்துல போய் தோழி விடுதி கட்டுறீங்க இடிச்சிட்டு. அப்போ உங்களுக்கு இந்த பல்கலைக்கழகம் அழியணுன்றதான் என்னம்மா? அண்ட் இதெல்லாம் பண்ணிவிட்டு யார் வேணாலும் தனியார் பல்கலைக்கழகம் தொடங்கலான்னு ஒரு சட்டத்தை கொண்டு வர்றீங்க. அப்போ இந்த பாரம்பரியம் மிக்க அண்ணாமலை பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம் இதெல்லாம் மூடிட்டு கல்வித்தந்தை வேலு ஒரு 4 பல்கலைக்கழகத்தை தொடங்கி வசூலை குவிக்கணும். அதானே? குறைந்தபட்சம் இந்த பல்கலைக்கழகத்தில் பணியாற்றுபவர்களுக்கு பணி பாதுகாப்பு இருக்கிறது. ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் ஜாப் செக்யூரிட்டி இருக்காப்பா. அப்போது நீங்கள் இந்த மாநிலத்தை எதை நோக்கி அடைச்சிட்டு போகிறீங்க சார்? எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. எனக்கே வந்து நான் இந்த நியூஸ்க்கு பிறகு தான் எடுத்து தோண்டி பார்த்தேன். 1857 ஓப்பன் பண்ணியிருக்காங்கப்பா. பிரமாதமாக இருக்கும். பல ஸ்காலர்ஸை உருவாக்கியிருக்கு இந்த யூனிவர்சிட்டி. அதோட கார்பஸ் ஃபண்டை எடுத்து நீ காலி பண்ணுற சொல்கிறீங்களே, அப்போ உங்களுக்கு இந்த இதுக்கு கொடுக்கறதுக்கு 40 கோடி கூட இல்லை. 20 கோடி தர்றீங்க, 40 கோடி கூட உங்களுக்கு ரூபா இல்லை. கரெக்டாக? கார் ரேஸ்க்கு எதுக்குப்பா 42 கோடி செலவு பண்ணீங்க? பேனா செலவு 130 கோடி செலவு பண்ணுறதுக்கு ஒதுக்குனீங்களா? நேற்றைக்கு வந்து ஊடகத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு காமராஜ் அவர்களோட சம்மந்தி காமாட்சி மருத்துவமனை வைத்திருக்கக்கூடிய டாக்டர் மோகன் அவர்கள் தாவேக்காவில் இணைந்து விட்டார்னு புகைப்படத்தோடு தான் அந்த செய்தி வந்திருந்துச்சு. இன்றைக்கி அந்த செய்தி அது தவறு அப்படின்னு அந்த பத்திரிகையும் மறுத்திருக்குது, அதிமுகவும் மறுத்திருக்குது. அதை பதிவு பண்ணிக்கிறேன். சார், இந்த பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கான அந்த நிலம் கையகப்படுத்தும் பணியை வந்துட்டு தற்காலிகம் முடிக்க வச்சுருக்காங்க. ஏதோ எலெக்ஷன் வரனால
பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நேற்று டிஆர் பாலு அவர்கள் வந்துட்டு அந்த பணிகள்லாம் நடந்துருக்கு, வேகமாக நாங்கள் வந்து அந்த நிலங்களை கைப்பற்றிடுவோம், உடனே வந்து அந்த பணிகள் ஸ்டார்ட் பண்ண போகுது, அப்படி அந்த பணிகள் நடந்துச்சுன்னா சென்னையில் டிராஃபிக்லாம் குறையும்னு சொல்லியிருக்காரு. சூப்பர். பரந்தூருக்கு நீ வந்ததில் இல்லை, காஞ்சிபுரத்தில் இருக்குது. 1 மணி நேரம் ஆகும் ஜெயபிரகாஷ் போகிறதுக்கு, 1 மணி நேரம் ஆகும். இந்த இருங்காட்டு கோட்டையெல்லாம் தாண்டி அங்கே ஏர்போர்ட் வந்தால் சென்னை சிட்டியில் டிராஃபிக் ஜாம் எப்படி குறையும்? நீங்கள் சொல்லுங்கம்மா, எனக்கு தெரியல, சொல்லுங்கள். கண்ணாடியை திருப்புனா ஆட்டோ எப்படி ஓடும்? சார் அவர் ஒருவேளை இப்படி சொல்லியிருக்கலாம்ல சார். அதாவது சென்னையில் தான் வந்துட்டு அந்த ஏர்போர்ட் இருக்குது, அப்படி இருக்கப்போ வந்துட்டு எல்லாரும் சரி சென்னை ஏர்போர்ட்டுக்கு வருவாங்க, பரந்தூரில் ஏர்போர்ட் வந்துச்சுன்னா ஒரு பிரிவினர் அங்கிட்டு போகிறதுனால அந்த போக்குவரத்து நெரிசல் வந்து குறையும் இல்லை சார்? ரைட். காலையில் 9:30 மணிக்கு நெல்சன் மாணிக்க ரோடு போயிருக்கியா? நீங்கள் போயிருக்கீங்களாம்மா? ரைட். டி நகர் எடுத்துங்க, நம்ம பழைய ஆஃபீஸ் டி நகர் போயிருக்கீங்களா? எல்லா நேரமும் அங்கே 9 இல்லை, 9, 9:30 அந்த டைமில் எல்லா ஏரியாலையுமே சென்னை சிட்டிக்குள்ளே பிஸியாக தான் இருக்கும். சரி, அவ்வளோ பேர் ஏர்போர்ட்டுக்காம போகிறாங்க? இல்லை, ஸ்கூல்ஸ் குறிப்பாக. சரி, அந்த பிள்ளைங்களாம் ஏர்போர்ட்டுக்கு போதா? அப்போ விமான நிலையம் கட்டினா சென்னை போக்குவரத்து நெரிசல் எப்படி சரியாகும்? ஏதாவது லாஜிக் இருக்கா? ஒரே ஒரு லாஜிக் இருக்குது. என்னென்னா, அவங்க மவன் லேண்ட் வாங்கி போட்டிருக்காங்க. டிஆர்பி ராஜா தான் இந்த ஏர்போர்ட்டுக்காக துடிச்சிட்டு இருப்பார், கவனிச்சிருக்கியா? நீங்கள் அப்பா வந்து பரந்தூரில் ஏர்போர்ட்டு கட்டினா மெட்ராஸில் டிராஃபிக் ஜாம் குறையும், பையன் வாங்கின லேண்டுக்கு வேல்யூ ஏற்றுறதுக்கு. இன்னும் 1300 ஏக்கர் தனியார் நிலங்கள் கையகப்படுத்த வேண்டும். அதுக்காக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். நாங்கள் அப்போ அங்கே ஏகனாபுரத்தில் சுப்பிரமணியம் தான் இருப்பார், போய் பேசுங்க. 2500 ஏக்கர் இன்னும் தனியார்கிட்ட இருக்குது, நாங்கள் வாங்குறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோன்றாங்க. ஏகனாபுரத்தில் சுப்பிரமணியம் இருப்பார், போய் பேசுங்க, கொடுத்துருவார். போய் பேசுங்க, நீங்கள் அப்பா பையனும் போய் பேசுங்க, சாயங்காலமே பத்திரப்பதிவு பண்ணிக்கலாம், போங்க. சரி, எலெக்ஷன் நேரம் வருது. லாவர கதை இல்லை தம்பி, விடு. அந்த லேண்ட் அவ்வளோ தான். ஏடிஎம் காட்சி வந்துச்சுன்னா அவர் விவசாயி, ஏரி மேலெல்லாம் ரன்வே கட்ட மாட்டார், நான் நம்புகிறேன். இது வரைக்கும் அவர் வெளிப்படையாக இதை எதிர்த்து எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல. 3 போகம் நெல் விளையிற பூமி, அது மேலே ரன்வே அப்படின்னா வேறு இடத்த பாரு தம்பின்றார் சார். ஆனால் அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் சார் அந்த 8 வழி சாலை வந்துட்டு அந்த விவசாய நிலங்களுக்குள்ளே கொண்டு வரப்பட்டு எதிர்ப்பை பார்த்து கைவிட்டாரா இல்லையா? அதில் விவசாய நிலம் பெரிய டேமேஜ் இல்லை, ஓகேவா? பெரிய அளவுக்கு கிடையாது. சில நிலங்கள் போகத்தான் செய்யும். நானும் அப்போ அதை எதிர்த்தேன். ஆனால் எதுக்குறவனே அப்போ உடுப்பா வேணாம்ப்பா அந்த ரோடு அப்படின்ட்டாரு. எல்லாரும் சொல்கிறாங்க அந்த ரோடு ஆக்சுவலி இட் வில் இம்ப்ரூவ் தமிழ்நாடு எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை ஒப்பிடும்போது அது இந்த அளவுக்கு 3 போகம் விளையிற நெல் வயல்லாம் ஏக்கர் கணக்கில் காலியாகல. கிட்டத்தட்ட 1000 ஏக்கருக்கு மேலே நஞ்சை நிலங்களே காலியாகுது பரந்தூர் விமான நிலையத்தினால. அதில் சில தோப்பு மரம்லாம் அடி வாங்கும். ட்ரை பண்ணாங்க, எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சோன்னே அப்படி தூக்கி போட்டாரா? பரந்தூரில் ஏர்போர்ட் வந்தால் மவுண்ட் ரோடில் டிராஃபிக் ஜாம் குறையும்னு என்ன உருட்டுறீங்க? மக்கள் எனக்கு தெரிஞ்சு 2 வருஷமாக போராட்டம் நடத்திருக்காங்க. 4 வருஷமாக போராட்டம் நடத்திருக்காங்க. இப்போ தான் அப்பாவோட நியூஸ் பார்த்தோம், அடுத்து மகனோட நியூஸ் பார்த்துருவோம் சார். சமீபத்தில் தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய முதலீடு வந்துச்சு, இந்த மைசூர் பாகு, கிருஷ்ணா ஸ்வீட்ஸ். எஸ் 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 இன்னொன்று சொல்லியிருக்காரு கிண்ட போறியா நீ சார். எதற்காக வெளிநாட்டு நிறுவனங்களுக்குலாம் வந்துட்டு நம்ம சலுகை கொடுக்கணும், நம்ம நாட்டில் இருக்குங்க, நம்ம நாட்டு நிறுவனங்களுக்கு சலுகை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அருமை, நல்ல முடிவு. சுதேசி பொருளாதாரம் நல்ல முடிவு. ஆமாம், நம்ம நாடு வளர்ச்சி அடையும், தமிழ்நாடு வருவாய் பெருகும். துபாய், ஸ்பெயின், ஜப்பான், சிங்கப்பூர், அமெரிக்கா, லண்டன், இங்கெல்லாம் போய் எதுக்கு தண்டை செலவு பண்ணீங்க? அங்கே என்ன சுதேசி நிறுவனம் வச்சுருக்கு? கிருஷ்ணா ஸ்வீட்ஸு சிங்கப்பூரில் இருக்கா, அமெரிக்காவில் இருக்கா, ஸ்பெயினில் இருக்கா? எதுக்கே போனீங்க? பைத்தியக்கார மாதிரி தெரியுதாங்களெல்லாம் பார்த்தா. என்ன வேணாலும் பேசுறதா நீ மந்திரியாக இருந்தேன்னா? அப்படியே கேட்டு நம்பிக்குவாங்களா அந்த ஜனங்க? டிஆர்பி ராஜாவுக்கு அறிவே கிடையாதுன்னு எத்தனை முறை நான் சொல்லியிருக்கேன் தெரியுதா? எவ்வளோ ஒரு அழுத்தம் இருந்துச்சுன்னா அது ஃபாக்ஸ்கான் இல்லை, அது வேறு ஃபாக்ஸ்கான்னு அசம்பிளியில் உருட்டுறா இருந்தாலும் இல்லை ஜனங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்கே அப்போ நீங்கள் சொல்லியா அமெரிக்காவில் போய் சைக்கிள் ஓட்டுறதுக்கா? பொறி போடுறது. ஒவ்வொரு ரூபாயும் மக்கள் வரி பணம் தம்பி. எனக்கு அதான் கோவம். சிஎம் போகிறது இல்லாமல் அவர் மனைவி கூட ஒரு 10-12 தொடுப்புங்க அதிகாரின்ட்டு ஒரு 20 பேர் மேலே போவாங்க. நிதிஷ் ஃபஸ்ட் கிளாஸ் பிஸ்னஸ் கிளாஸ் ஃப்ளைட்டு, பிஸ்னஸ் கிளாஸ் ஹோட்டலு, டாலர்ஸ்லையும் யூரோஸ்லையும் போய் அலவன்ஸு டெய்லி அங்கே ஃபாரினுக்கு போய் தங்கினாலும் நிறைய அலவன்ஸ் கிடைக்கும். ஒவ்வொரு ரூபாயும் நம்ம பணம்ப்பா. போய் முதலீடாவது ஈர்த்துட்டு வருவாங்கன்னா ஒன்றும் கிடையாது. திரும்ப சுதேசின்னு உருட்டுறாங்க. ஆட்டோ ஓட்டுறவங்கள பார்த்துருக்கியா? கேபு போட்டானா வர்றாங்களே, எதுக்கு ராத்திரி பகலமாக எதுக்குப்பா ஓட்டுறான்? அவன் கட்டுற வரி பாது. தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருக்காங்களே, அவங்க கட்டுற வரி. ஒவ்வொருத்தரும் வரி கட்டுறான். நீ இந்த துட்டை எடுத்துன்னா அமெரிக்கா போய் சுற்றி பார்த்துட்டு வரியா? போயிட்டு வந்துட்டு இங்கே வந்து சுதேசி போடுறது நம்ம ஊர் இதை வளர்த்துணும். உலகம் பூரா முதலீடு இருக்கிறாரு சந்திரபாபு நாயுடு. அமெரிக்கா போய் கூட்டின்னு வந்தார் கூகுளை. எல்லாம் பார்த்தா பைத்தியக்காரங்களை தெரியுது உங்களுக்கு இல்லை? 4 மாதம் தான் ஒழிச்சு கட்டலாம் இவங்கள. சார், இன்னைக்கு விகடனில் ஒரு செய்தி வந்திருக்கு, காவி கட்சியுடன் இணைஞ்சா எப்படி பின்னடைவு தான் அப்படின்னு சொல்லிட்டு இரட்டையில எடக்கானவர் நினச்சிக்கிட்டாராம். பீகார் எடக்கானவர் எடப்பாடி பழனிசாமி. ஓகே. பீகார் எலெக்ஷன் முடிஞ்சோடனே பிஜேபியின் பிரம்மாண்ட வெற்றியை பார்த்து சரி ஓகே ரைட்டு, அவங்கள வச்சு எப்படியாவது காய் நகர்த்தி
இங்கே மகளிர்களுக்கு உதவித்தொகை இருக்குல்ல சார், அதை நம்ம கூட கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் வச்சிருக்கதா இன்னைக்கு வந்திருக்கு சார். எப்படி பீகாரில் கூட பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கான ப்ராமிசஸை தான் அவங்க பண்ணியிருந்தாங்க. நிறையா திட்டங்களை நாங்கள் செய்ய போகிறோன்னு திரு மோடி அவர்களையே பேச வச்சா அது இங்கே எடுபடும், ஜெயிச்சிடலாம் அப்படின்ற கான்ஃபிடென்ட்டில் இருக்காங்களா சார்? சரியான கான்ஃபிடன்ஸ் தானே அது. நான் கிருஷ்ணகிரியிலையோ எங்கேயோ ஒரு பிரச்சார கூட்டத்தில் பேசும்போது திரு பழனிசாமி அவர்கள் நான் 1500 மகளிர் உரிமை தொகைன்ட்டு ஏதோ அனௌன்ஸ் பண்ணார், ஏன் இப்படி பண்ணுறாரு, மாட்டிக்கிறாரு அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். மத்திய அரசு நான் தரேன் ராஜா வச்சுக்க ராஜான்னு கொடுத்தா நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறது உங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டி? 2000 ரூபாய் கொடுப்பாங்க. அதை நம்ம ஜிஏ வந்து உருட்டுனா நம்புவாங்க. அது உருட்டு கிடையாது சார். அப்போ சரி சரி ஜிஏ வந்து அனௌன்ஸ் பண்ணா திமுக சொன்னால் உருட்டுன்னு சொல்லலாம். சரி வாதத்துக்கு சொல்கிறேன் 1500 கொடுக்குறாங்கன்ட்டு, அதுவும் எல்லா கார்டுக்கும் உங்களுக்கு இருக்க ரேஷன் கார்டு வாங்கிக்கிங்க. என்ன திமுக என்ன 1500ன்றாங்க, நம்ம 2000 ரூபா சொல்லுவோன்னு சொல்ல முடியுமா? போன வாட்டி சொன்னதை கொடுத்தியா நீ முதல்ல முழுசா? அதுவே கொடுக்கல. அதில் வந்து தகுதி உள்ளன்னு சொல்லிட்டு நீ பெண்களில் பாரபட்சம் பார்த்த, ரைட்டா? அதுவே சிக்கல். அப்போ நீ 2000 ரூபா தரேன்னு சொன்னால் கூட எப்படி நம்புவாங்க? அது வந்து தேஜஸ்வி யாதவ் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை, அது மாதிரியான ஒரு வாக்குறுதியாகத்தான் பார்க்கப்படும். நீட் தேர்வு ரத்துன்ற மாதிரி ஒரு அதேதான். இது மாதிரி பல ஐட்டம் வச்சுருக்காங்கப்பா, மாட்டினாங்க, ரைட்டா? அதனால் அது எடுபடாது. ஸோ ஜியை வச்சு ஒரு பெரிய ஐட்டத்தை வீசலான்ட்டு திரு பழனிசாமி அவர்கள் திட்டமிட்டிருக்கலாம், அது எடுபடும். இப்போ அடுத்து என்னப்பா ஆரம்பி அதானே? ஆமாம் சார். அப்படின்னா என்ன தாவேக நியூஸ் செங்கோட்டையன் அவர்கள் நேற்று பார்த்தீங்களா இப்படி பண்ணாரா? அப்படி பண்ணல சார். கோவையில் ஏதோ தொழில்நுட்ப கோளாறு ஆயிடுச்சு. அவர் போன விமானம் அடுத்து ஈரோட்டில் வந்தார். பிரம்மாண்டத்தை பார்த்தீங்களா? ஏற்பாடலாம் இப்போது செங்கோட்டையன் எடுத்த முடிவு சரியா இல்லையா என்பதை காலம் முடிவு செய்யும். இந்த வரவேற்பு செங்கோட்டையனுக்கு திமுகவில் சேர்ந்தால் கிடச்சிருக்குமா? அண்ணன் முத்துசாமி தான் மாவட்டத்துக்கு பொறுப்பு, ரைட்டா? போயா உன்னை வரவேற்றுக்கிட்டு, உன்னால தான் நான் திமுகவே வந்தேன். செங்கோட்டையன் தான் வெளில போனார் அவர். அதிமுகரில் முத்துசாமி, எம்ஜிஆர் பேரில் அவரும் மினிஸ்டர். இன்னொன்று அதே போல் ஒரு வரவேற்புலாம் கொடுத்தாலும் செங்கோட்டையன் மைக்கை பிடிச்சி பேசிக்கிட்டு போது போதும் போது நீ ஆற்றுனது வான்ட்டு மனோஜ் பண்ணிட்டு போயிட்டு போன மாதிரி அங்கே யாராவது ஒருத்தர் அண்ணன் நம்ம செந்தில் பாலாஜி அவர்களே ட்ரீட் பண்ணலாம். இந்த வரவேற்பு ஜென்சி பசங்க வந்துட்டா இருப்பாரியா எங்களுக்கு அண்ணன் இப்போ வீசுன்னு இந்த பசங்க சந்தோஷமாக இருக்காங்க. அங்கே அந்த ஒரு விமான நிலையத்திலேன்னு நினைக்கிறேன், கோவை விமான நிலையம் என்று நினைக்கிறேன். அங்கே காரில் ஏறி அவர் மக்கள் கடலில் நீந்தி செல்லும் அளவுக்கு ஒரு கூட்டம் பசங்க எல்லாம் சந்தோஷமாக மொத சொல்லிக்கிற மாதிரி ஒரு ஆள் உருப்படியான டிக்கெட்டு நம்ம கட்சிக்கு வந்திருக்குன்னா அந்த பசங்களுக்கு சந்தோஷம், கொடியை தூக்கிக்கிட்டு வந்திருக்கிறாங்க. காரில் ஆமை வேகத்தில் அது நடந்துக்கு இருந்துச்சு. ஆமாம், அந்தளவுக்கு இந்த க்ரௌடை செங்கோட்டையினால் பார்த்துருக்க முடியுமா? முடியாது. இதுக்கு தான் அவர் மனசு ஏங்குச்சுன்னு நான் நினைக்கிறேன். பட் இது வெற்றியாக மாறுமான்றதுக்கு தெர் இஸ் நோ கேரண்டி. அவருக்கு தேவை இதுதான். ஏடிஎம்கேல இதே மாதிரி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணால் இவர் தான் காசு கொடுக்கணும். அன்றைக்கி அவர் இந்த ப்ரெஸ் மீட் வச்சப்போ அந்த ஜீப்பில் ஏறி உலா வந்தார் அல்லவா, அன்றைக்கி அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணது நான் சொன்னேன்னப்போ யூசி சொல்லி லோக்கல் திமுக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஸோ மற்ற எங்கேயா இருந்தாலும் இவர் ஏற்பாடு பண்ணோம். இன்றைக்கி இவருக்கு ஏதாவது வேலை இருக்கா? என்னப்பா ரெடியாக எல்லாம் வந்தால் போதும் இல்லையா? இந்த வயசில் அவருக்கு இதை விட வேறு என்ன வேணும்? அவர் வெற்றி பெறாமல் தோத்தா கூட பரவாயில்லன்றேன். இஸ் ஹாப்பி. தேனியில் பன்னீர்செல்வத்தால் இப்படி ஒரு கூட்டத்தை கூட்ட முடியுமா அவரை வரவேற்கிறதுக்கு? இல்லை சார். அங்கே இன்றைக்கி ஒரு நண்பர் ஒருத்தர் தேனியில் பத்திரிகையாளர் ஒரு இருக்கார், கேட்டேன். வீட்டில் அவர் மட்டும் உட்காந்துருக்கார் சார், பசங்க கூட அங்கே இல்லை சார் கூட. என்ன சார் 2 பசங்க அவங்க பூரா சென்னையில் இருக்காங்க சார், ஒருத்தன் டெல்லியில் இருக்கான், ஒருத்தங்க இருக்கான். அவங்க கட்சி ஆளுங்க கூட போய் பார்க்க மாட்டேங்கிறாங்க சார். தனியாக ஃபார்ம் ஹவுஸில் உட்காந்துட்ருக்காரு. ஒரு இந்த ஏழை விடுற ஆக்ஷன் சென்டர் ஒன்று கட்டிகிட்டு இருக்கார் போல இருக்குது. போய் அதை கட்டுமானத்தை சூப்பர்வைஸ் பண்ணுறது மட்டும்தான் பன்னீர்செல்வத்துக்கு வேலையாக இப்போ இவர் வீட்டில் எப்படி இருக்கும் பஸ்ஸு? ஆனால் 1 நிமிஷம் இல்லைன்ட்டு ஒருத்தன் வந்து எடுப்பான் ஒரு பையன். யோ அது நியூஸ் மீடியா வேறு. இப்போலாம் வந்துட்டு விஜய் அவர்களுக்கு வந்து எப்படி உட்காந்து லைவ் போட்டுருப்பாங்களா, ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் வந்துடுறாங்க, வீட்டுக்குள்ளே வரைக்கும் வந்துடுறாங்க. ஒரு தள்ளாத வயதில் மனதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அது. டிசிஷன் ரைட்டா இல்லையோ ஹி மஸ்ட் பி ஹாப்பின்னு நினைக்கிறேன் நான். வெற்றி கூட வேணாம், அவர் தோகட்டுமே கோபியில். யோவோட சந்தோஷமாக இருக்காரா? லெட்டசி. ஆனால் நாளைக்கு அண்ணன் போகிறாரு கோபிக்கு, இருக்கு அன்னைக்கு கச்சேரி. அதுக்கப்புறம் நீ யோயோ பண்ணு பார்க்கலாம். தலைவரை பார்க்க முடியாதுன்னு சொல்லி சொல்கிறீங்க. 1.5 மணி நேரமாக வர எல்லாத்துக்கும் சால்வை போட்டாருங்க அப்படின்னு சொல்லி பேசு. சரி இன்றைக்கி போய் பாரு. இன்றைக்கி போய் பாரியா? நேற்று ஃபங்க்ஷனு வெளியில் வந்தார், இன்றைக்கி போய் பாரு. செங்கோட்டையன் நேரடியாக விஜயோடு பேசலாம் அப்படின்றத 2-3 இடத்துல செய்தியாக வந்துச்சு, நீங்கள் பார்த்தீங்களா? அப்போ உங்கள் கட்சி தலைவர் கூட பேசுறதே பெரிய விஷயமா? அப்போ செங்கோட்டையன் நேரடியாக பேசலான்னா அப்போ இந்த புஷி ஆதவு இவங்கெல்லாம் பேசுகிறதே இல்லை. அதனே 1.5 மணி நேரம் மேடையில் பேசினார். ஏதோ ஒரு மேடையில் தான் பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். அத்தனை பேருக்கும்
சால்வை அணிவித்தார்கள் என்று சொன்னால் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருந்தார். அப்போ எனக்கு ஒரு லீடரை பார்க்குறத சிலாகிச்சு பேசுகிற அளவுக்கு இன்றைக்கி அண்ணன் விழுந்துட்டாரு செங்கோட்டையன் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. ஃபோட்டோ வச்சிருக்காருல்ல சார் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஃபோட்டோவை, அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து திரு விஜய் அவர்கள் தலைவர் வந்து அனைத்து தலைவர்களையும் அரவணைத்து போகக்கூடியவர், ஸோ அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. அப்படியே கருணாநிதியும் வச்சுக்கோங்க, அரவணைச்சு போங்க. இன்றைக்கி தினமலர் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது ஜெயலலிதாவுக்கு வழிகாட்டியது போல் விஜய்க்கு வழிகாட்டுவேன்னு போட்டிருக்காரு. பகீர்னுச்சு எனக்கு. இந்த அம்மா இருக்கும்போதுன்னு இதை சொல்லியிருக்கணும். மந்திரி சபையிலே சேகலையா ஒன்று 2011 ஆகி 3 மாதமோ 4 மாதமோ ஒரு அலிகேஷனில் நீக்கிட்டாங்க. சேர்க்கவே இல்லைப்பா. 16 கேபினெட்லேயும் சேர்க்கலை. அந்த அம்மா உயிரோடு இருக்க வரைக்கும் அவர் மந்திரி ஆகலை. இன்னொன்று சொல்கிறாரு, எம்ஜிஆர் அவர்களுடன் பயணித்தேன் வெற்றி பெற்றார், ஜெயலலிதாமையார் அவர்களுடன் பயணித்தேன் வெற்றி பெற்றார். அதே போன்று விஜயை பற்றியா? அப்போ நீ கூட பயணித்து தான் அந்த அம்மாவும் எம்ஜிஆரும் வெற்றி பெற்றிருக்காங்க இல்லையா? எல்லாரும் அதிபர் ஃபார்முலா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உயிரோடு இல்லைன்னா இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறது. அம்மாவுக்கு நான் வழிகாட்டினேன்னு சொல்கிறாரு அதிமுக தொண்டன் கேட்டான்னா. ஜெயலலிதாவோட கவர்மெண்ட்டில் ஏதோ பண்ணி தூக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் யாராவது ஏதாவது ஒரு வகையில் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டு கொடுக்கும், இல்லை யாராவது ஒருத்தர் இல்லை சசிகலாவே சொன்னாலும் சரி வாங்க திருப்பி பதவி கொடுப்பாங்க. செங்கோட்டையனுக்கு அது கிடைக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் அவ்வளவு கோபமாக இருந்தாங்க. நீ அம்மாவுக்கு வழிகாட்டிங்களா நீங்கள்? சொல்லிட்டு போட்டு நீ உனக்கு இன்னும் சின்ன வயசு 20s இருக்கிற நீ, நான் ஏதாவது ஒரு கதை சொன்னேன்னா உனக்கு விவரம் தெரியாது, கேட்டுக்கிட்டு தானே இருக்கணும் நீ இல்லையாப்பா? இப்போ இன்றைக்கி பசங்க ChatGPTலாம் வச்சுருக்காங்க, கண்டுபிடிச்சிருவாங்கன்னு வச்சுக்க. பட் இருந்தாலும் நீ என்ன நினைப்பா, அண்ணன் சொல்கிறாரு கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்பிக்கை இல்லை. அது மாதிரி சின்ன பசங்கள்லாம் கதை சொல்லணும் இருக்கலாம்ல. தெரியாது தம்பி எப்படி கூட்டணி வைக்கிறதுன்னு அந்த அம்மா கன்ஃபியூஷனில் இருந்துச்சு. ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோடனே கேட்டுக்கிச்சுன்னு சொன்னோடனே நீ எங்கே போய் வெரிஃபை பண்ணுறது இருக்கும் போல். அப்படி கூடுதலாக என்ன நினைப்ப, ஜெயலலிதா இரும்பு பெண்மணிக்கு வழிகாட்டிருக்காருன்னா நம்ம அண்ணன்ட்ட வழிகாட்டானா யோ அப்படின்னு பசங்க போல குஷியாக இருப்பாங்களா? வந்துட்டாரியா இப்போ வீசுகிறா தலைவன் வந்துட்டார் அப்படின்ட்டு சந்தோஷமாக இருக்காங்க. இருக்கட்டுமே, நல்லா தான் இருக்குது. எனக்கு ஒரு செங்கோட்டை அந்த கூட்டத்தை பார்த்தோன்னே ஒரு முகத்தில் இருந்த அந்த மலர்ச்சியை பார்த்தேன். சந்தோஷமாக இருந்துச்சு. எவ்வளோ சோகமாக இருந்தார் இதுக்கு முன்னாடிலாம். நான் எங்கெங்கே கெடு வச்சேன் அப்படிலாம் சொல்லிட்டு சுற்றினார். இஸ் ஹாப்பி. ஓகே. இன்னொரு செய்தி வேறு வந்திருக்கு. செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால இணைந்தது அதிமுகவுக்கு எந்த பாதிப்பை ஏற்படுத்தாது, ஆனால் தாவேக்காவுக்கு அது ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. தாவேக்காவுக்கு பலனை தான் கொடுக்கும். இட் இஸ் ரைட். தாவேக்கு பலவண்ண கொடுக்குமா கொடுக்காதான்றது நம்ம போக போதுன்னு தெரியும். எனக்கு தெரிஞ்சு அவர் ஒன்றும் பெரிய ஆலோசனையெல்லாம் சொல்ல மாட்டார். அப்புறம் இந்த ஆலோசனையெல்லாம் சொன்னாலும் விஜய் கேட்ட மாட்டார். அதனால் எனக்கு அதில் பெரிய நம்பிக்கை இல்லை. ஆனால் ஆப்டிக்ஸ் எப்படி இருக்குது, செங்கோட்டையனே வந்து விட்டாரே அப்படின்ட்டு இருக்குது. பசங்க சந்தோஷமாக இருக்காங்களா? இன்னொன்று, இப்போ செங்கோட்டையன் சேரலன்னு வச்சுக்கேன், அந்த கட்சியில் ஏதாவது பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இருந்துச்சு, கடைசியாக வாக்காளர் விழிப்புணர்வு வீடியோ முடிஞ்சிச்சு இல்லையா? சரி இந்த ஏரியாவே வேணான்ட்டு பாண்டிச்சேரிக்கு போகிறீங்க நீங்கள். அதிமுகவாக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும், ஏதாவது கட்டி உருண்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க, ஒரு போராட்டம் பண்ணுறாங்க, ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது ரெண்டு கட்சியிலையும். நம்ம அண்ணன் கூட மாடு மேய்க்கிற போராட்டம், கடலம்மா போராட்டம்னு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இங்கே ஒன்றுமே இல்லை. தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கேட்டால் இதுதான் அரசியல்ன்றாங்க. அந்த வாக்காளர் விழிப்புணர்வுக்கு பிறகு எதுவுமே இல்லை. இன்ஜினியரிங் காலேஜ் உள்ளே போய் உட்காந்து பிளாஸ்ட்டுன்றாங்க. அப்போ வெளியில் இருக்கிற தொண்டனுக்கு என்ன தான் ஆக்டிவிட்டி? இப்போ நீ ஈரோட்டில் இருக்கிற நிர்வாகிப்பா, நீ என்ன பண்ணுவேன்? நீ தான் மாவட்ட செயலாளர், என்ன வேலை உனக்கு சொல்லு. இல்லை நீ வந்து திருச்சி மாவட்ட செயலாளர்ப்பா, உனக்கு என்னப்பா வேலை? வந்தாருன்னா கட் அவுட் அடிப்பேன். ரைட்டு, வேறு அதுவும் வரல. இப்போ என்ன வேலை சொல்லு உனக்கு? நீ கட்சி நிர்வாகின்ற முறையில் தாவேகளை உனக்கு என்ன வேலை? மேலே தலைமையில் என்ன சொல்கிறாங்களோ அதை பண்ணுவோம் சார். தலைமை தான் ஒன்றுமே சொல்லலையே, அப்போ எதுவும் பண்ண மாட்டேன். இப்போ அட்லீஸ்ட் செங்கோட்டை வந்திருக்கிறாரா? பார்க்குறது மாதிரி ஒரு நிர்வாகி இருக்காரா? செங்கோட்டை நீ தவிர்த்து விட்டு பார்த்தால் நேரில் சென்று பார்த்து பேசக்கூடிய, விவாதிக்கக்கூடிய அல்லது சிலாகிக்கக்கூடிய தலைவர்கள் யார்? இது தூக்கிட்டு வராத இல்லை, யாரும் இல்லை. ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காரு, பல முன்னாள் அமைச்சர்கள் தாவேக்காவில் இணைய தயாராக இருக்கின்றனர். ரொம்ப முக்கியமான நியூஸுப்பா. யார் யார் போக போகிறாங்கிறத நான் இப்போவே சொல்லிடுறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவரை தவிர எல்லாரும் போகிறாங்க. கேபி முனுசாமி, தங்கமணி, செல்லூர், ராஜேந்திர பாலாஜி, இவங்கெல்லாம் போகிறாங்கன்னு இவங்களா வாட்ஸ்அப்பில் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. கனிமொழி அவர்களே போய் தாவேக்காவில் இணைய போகிறாங்களா சார்? சேர்ந்தாலும் சேர்ந்துடாதம்மா, சொல்ல முடியாது. காண்டில் இருக்குது இந்த பிடிஆரும் போறாராங்க சார். இட் நாட் ஹேப்பன். எல்லாரும் கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டாங்க இந்த அரசியலுக்கு. இல்லை, ஆனால் அவங்க ஸ்ட்ராட்டஜி நல்லா இருக்கு பார்த்தீங்களா? எல்லாரும் போட்டால் எடுத்து தாவேக்காவில் இணைய போகிறாங்க. ஜாலியாக இது பேசிட்டு போ. கொஞ்சம் யோசிச்சு பாரு. பிடிஆர் போய் சேர்ந்துடுறாருன்னு வச்சுக்குவோம். போய் பிடிஆர் சேர்ந்துட்டு மைக்கு நீட்டுறாங்க. சார் நான் ஏன் வந்து திமுகலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது குறுக்க ஒரு ஆள் பூந்து இப்படி
எப்படி இருக்கும் பிடிஆருக்கு? இல்லை ஐடியா இருந்ததாலும் அதை பார்த்ததுக்கப்புறம் இனிமேல் இணைய மாட்டாங்க. அண்டு வைத்தியலிங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. சரியா? வைத்தியலிங்கம் ஆஃப்டர் 15th சொல்கிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அண்டு தினமலரில் இன்றைக்கி வந்து ஓபிஎஸும் வந்து தாவேகாவா என்னன்ற ஒரு குழப்பத்தில் இருக்கிறாருன்னு ஒரு நியூஸ் வந்திருந்தது. யூசி தே வில் எக்ஸ்ப்ளோர் தி ஆப்ஷன்ஸ். விஜய் கூட போகலாம். பணம் கொடுப்பாங்களா? பன்னீர்செல்வம் பணம் இல்லாமல் போக மாட்டார். கொடுப்பாங்களா? சரி, அங்கே தாவேகிட்ட போகிறதுனால பாஷன் தர வேண்டிய 10,000 கோடி வாங்கி கொடுப்பாரா விஜய்? எதுக்கு போகணும்? ஒரு கூட்டம் வரும்ல, அவருக்கு கூட்டம் வேணுமா? 10,000 கோடி வேணுமா? அவருக்கு பணம் தான் வேணும். அப்புறம் இன்கம் டேக்ஸ் கேஸ்லேருந்து காப்பாற்றி விடுவாரா? அதான் அருண்ராஜ் அவர்கள் இருக்காரு. அவர் என்ன சர்வீஸில் இருக்கார்? அருண்ராஜில் விஜயை காப்பாற்றி விட முடியுமா? சேகர் ரெட்டி என்று ஒரு இருந்தால் தெரியுமா? அவர் வீட்டில் வந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் அந்த டிமானிட்டைசேஷன் சமயத்தில் சோதனை நடத்திய போது ஏகப்பட்ட பணம் சிக்குது. ஒரு டைரி சிக்குது. அதில் பெரியவர்னு போட்டு மாதம் 10 கோடி எழுதி வச்சுருந்தாங்க. சரியா? ஸோ 2014-15 ஆண்டுக்கு வருமான வரி கணக்கு செலுத்தியிருப்பார் அல்லவா பன்னீர்செல்வம்? அதில் எவ்வளோ வருமானம் காமிச்சிருப்பார்? ஒரு 10 கோடின்னு வச்சுக்கோங்களேன். 10 கோடி, அதுக்கு இவ்வளோ டேக்ஸ்ன்ட்டு கட்டியிருப்பார். ரைட்டா? சேகர் ரெட்டி டைரியிலேருந்து எடுத்த அமௌண்ட்டை பூரா அதில் மாதம் 10ன்னு இவருக்கு போட்டு பெரியவர்னு பேர் போட்டுருந்துச்சுல, இது மாதிரி போட்டு 300 கோடி டேக்ஸை கட்டுன்ட்டாங்க. இப்போ நம்ம அலுவலகத்துக்கு வருமானம் வரி கட்டிகிட்டு இருக்கோம் இல்லையா? போன வருஷம் கட்டுறோம், இந்த வருஷம் கட்ட போகிறோம். ரைட்டா? நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது, இவ்வளோ ரூபா இருக்குது, 20 லட்ச ரூபா அப்படின்ட்டு நம்ம டேக்ஸை கட்டிடுறோம். நாளைக்கு வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல சர்ச்சு நடக்குது. சவுக்கு மீடியான்னு போட்டு அவன் டைரியில் ஒரு 30 கோடி அப்படின்ட்டு எழுதி வச்சுருக்கான்னு வச்சுக்கேன். நம்மளோட இந்த டேக்ஸை ரீஅசஸ் பண்ணுவாங்க. நீ 24-25க்கு 20 லட்ச ரூபா டேக்ஸ் கட்டியிருக்க, மொத்த வருமானம் 1 கோடி ரூபான்னு சொல்லியிருக்கிற. 20 கோடி உனக்கு இங்கே வந்திருக்கிறது தான் எங்களுக்கு ஆதாரம் கிடச்சிருக்கு. 20 கோடிக்கு டேக்ஸை கட்டுன்றாங்க. இன்னொன்று 20 கோடிக்கு 5 கோடி டேக்ஸ்ன்னு வச்சுக்கேன். நீயா கட்டியிருந்தானா 5 கோடி. இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் 5 × 3 15 கோடி கட்டுன்றாங்க. இப்போ 150 கோடி × 3 எவ்வளோ? 450 கோடி. 450 கோடி வருமான வரி கட்டணும். அதுக்கு வழியே சொல்லு. தாவேகாவுக்கு வரேன். சரி, வைத்தியலிங்கம் போகிறா? தெரியல சார். அப்படி போனான்னா டிஎம்கேல சேரானா வாய்ப்பு இருக்குது. அமலாக்கத்துறை கேஸில் நீ காப்பாற்றுறியா? ஏன்னா எதை எடுத்தாலும் கேஸ் அமலாக்கத்துறைன்னு அப்படி தான் அரசியல் பண்ணிட்டு இருக்கு பிஜேபி. அமலாக்கத்துறைன்னு ஒரு துறை இல்லைன்னா பிஜேபியால் இத்தனை மாநிலத்தில் ஆட்சி பிடிக்க முடியுமாப்பா? சொல்லுப்பா. வாய்ப்பு இல்லை சார். அப்புறம் வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? அமலாக்கத்துறை இல்லாமல் எப்படி அரசியல் பண்ணுறது? பண்ண தெரியாது. அவங்க பாச்சா வந்து மற்ற மாநிலங்களில் பழிக்கலாம், இங்கே பழிக்காது. இப்போவே திமுக மந்திரி பாதி பேர் பேசிகிட்டு இருக்காங்க தெரியுமா? அண்ணன் நேருலாம் விட்டுருங்க பாஸ், வயசாயிடுச்சு பாஸ்ன்னு பேசிகிட்டு இருக்காரு தெரியுமா? சார் திமுக ஒரு எக்கு கோட்டை சார், யாரும் தகர்க்க முடியாது. உருக்கிடுவாங்க தம்பி. கீழே வெல்டிங் பண்ணுவாங்க கோட்டைக்கு கீழே. பார்க்குறியா? கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடி தான் இனிமேல். நீங்கள் பாருங்கள் சார், அதாவது தமிழ்நாட்டில் இருக்க லாயர்ஸ் இருக்காங்கள்ல, திமுகவோட லாயர்ஸு, அவங்க வந்து வாதாடி மற்ற மாநிலங்களுக்கும் ஈடிக்கிட்டேருந்து விமோச்சனம் பெற்று தர போகிறாங்க. அதில் முக்கியமானவர் எங்கே போய் விமர்சனம் பெற்று தர போகிறாங்க? உச்சநீதிமன்றத்தில். ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு. அதுவும் நீங்கள் ஒரு முக்கியமான வழக்கறிஞர் இருக்கார் வின்சன் அவர்கள். வின்சன் வாதாடி ஒரு வழக்காவது தோத்துருக்கா? எனக்கு ஒரு வழக்கம் ஜெயிச்சது இல்லைப்பா. இந்த கவர்னர் வழக்குக்கு வாதாடினாங்கன்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்துச்சுன்னு செங்கோல்லாம் கொடுத்தாங்க. டெல்லியிலேருந்து அபிஷேக் மனு சிங்வி, கபில் சிபல் அண்டு ராகேஷ் திவேதின்னு நினைக்கிறேன், செங்கோல்லாம் கொடுத்தாங்க. இப்போ பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் ஓவர் ரூல் பண்ணிடுச்சா? ஸ்டாலின் செங்கோல்லாம் திருப்பி கொடுனாரு. நீ ஜெயிச்சதுக்கு தானே கொடுத்தேன், குடியா செங்கோலன்றாரு. இதான் வின்சன் லட்சணம். கொடுத்த ஒரு எம்பி சீட் வேஸ்ட்டு. ஆமாம், அப்படி சொல்லி தான் வாங்கினது. கரெக்டு நீ சொல்கிறது. வெறும் வாயிலே நான் தான் பண்ணேன் அதுக்கு தான் கத்துறது கோர்ட்டில். புரியுதா? இன்றைக்கி நீ பார்த்தியா இல்லையான்னு தெரியல, ஜஸ்டிஸ் ஜிஆர்எஸ் லக்ஷ்மி நாராயண் பெஞ்சில் ஒரு யூனிவர்சிட்டி லாவோ ஏதோ ஒன்று இது ஆர்கியூ பண்ணும்போது ஒரு ஜட்ஜு தொல்லை பொறுக்க முடியாமல் மியூட் பண்ணிட்டார் வில்சனை மட்டும். சார் கேட்கல கத்தின்னு இருந்தார். எதுக்கு கத்துறதுன்னா பார்த்துட்டு போயிட்டு தலைவர்கிட்ட சொல்லுவாங்களாம், உள்ளங்க பிச்சுட்டாருங்க, ஜட்ஜை பேசவே விட்டா எதிராக தாண்டா தீர்ப்பு வரும். அங்கே போனா 2 தரப்பு பேச விடணும். ஆமாம், யாரையும் பேச விட மாட்டேன். ஆமாம், கைண்ட்லி கிவ் மீ 2 minutes லாட் அப்படின்ட்டு 25 minutes பேசுவார். அதாவது சிவி சண்முகத்துக்கு அபராதம் போட போகிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருந்தும் இவர் நடுவில் போயிட்டு அடி வாங்குறாரு. ஆமாம், நான் வந்துருக்கேன் 2 அடியாவது வாங்காமல் போனேன்னா என் பேர் வின்சன் கிடையாது அப்படின்ட்டு. இவருக்காக தான் சார் இந்த பிஎஸ்பி தலைவர் ஜாமீன் மனுவை பாருங்க ரத்து பண்ணிட்டாரு. எப்படி? அது என்னது? சட்ட மேதை பாத்திர கிடக்கிறதானே சொல்கிறேனே. யாரும் இணைய போவதில்லை தம்பி. இன்றைக்கி இந்த ட்ரெண்ட் இப்படி இருக்குதுல்ல, இன்றைக்கி ஃபுல்லாக செங்கோட்டையை வச்சு யோயோ பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல,
நாளைக்கு கோபியில் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள், இந்த ட்ரெண்டு மாறும். ஓகேவா? திஸ் இஸ் பாலிடிக்ஸ். ஓகே, இன்றைக்கி இட் இஸ் டிவிகேஸ் டைம். அவங்க தே ஸ்கோர்ட் அ கோல்னு வச்சுக்கேன். டுமாரோ எடப்பாடி வில் ஸ்கோர் அ கோல். ஸோ இப்போ யோசிச்சு பார்த்தாங்க சார், திரு எடப்பாடி பழனிசாமி ஏன் இவ்வளோ சீக்கிரத்தில் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாருன்னு எனக்கு கூட தோணுச்சு. இப்போது இவங்க இந்த அளவுக்கு வியூக வகுப்பு நிறுவனமாக இருக்கட்டும், அதிமுக ஐடி விங்காக இருக்கட்டும், அதை சப்ரஸ் பண்ணும்போது ஸோ இந்த பிரச்சாரம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு உதவி பண்ணியிருக்கு பாருங்கள் சார். உதவி பண்ணியிருக்கு. எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரியான தாக்குதலை எல்லாம் எதிர்பார்த்துருக்க மாட்டார். ஆளை தூக்குவாங்க, மாலதி கட்சியிலேருந்து இதை தூக்குவாங்க, அதை தூக்குவாங்க. வியூக வகுப்பு நிறுவனத்து மேலே கஞ்சா கேஸை போட்டு தூக்குற அளவுக்கு இவனுங்க கேவலமானவங்கன்றதை அவர் உணர்ந்திருக்க மாட்டார். அதுவும் கூடவே இருக்கிறவன் தான் தகவல் சொல்கிறான்றதையும் அவர் உணர்ந்திருக்க மாட்டார். நான் அதை எப்படி பார்க்குறேன், என்ன மாலதி சார் வாங்க சார், எடப்பாடி சார் வாங்க சார், சிஎம்மா பதவி ஏற்றுக்குங்க சார்னு விட்டுருவாங்களா? தான் பாலிடிக்ஸு, சண்டை போடணும், ஜெயிச்சு வரணும். அவ்வளவு ஊடகங்களும் திமுகவின் ஊதுகுழல்களாக இருக்கும்போது நம்ம ஒண்டியால் பேசின்னு இருக்கோமா? நம்ம இப்படி வரும். இது போன்ற உதவிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு சண்டை போட்டு ஜெயிச்சு வரணும். பாலிடிக்ஸ் இஸ் நாட் ஈஸி, இட்ஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ். ஒருவேளை இவங்க பேசுவதன் மூலமாக நாம் தோற்று போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த அளவுக்கு வீக்காக இருக்க உணர்றாங்களா? உங்கள் வீட்டுக்குள்ளே எவ்வளோ ஓட்டம் இருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும்ல. வெறும் பேர் தான் வச்சுருக்கோம், எதுக்குமே சோறு வைக்கலன்றது உங்களுக்கு தெரியும்ல. இளைஞர்களின் வாக்குகளை அத்தனையும் கவரலாம் என்று நான் முதல்வன் திட்டம் என்று ஒரு திட்டத்தை தொடங்கி எல்லாருக்கும் படிக்கிற பசங்களுக்கு பூரா என்னப்பா கொடுத்தாங்க? அந்த 1000 ரூபாயா? 1000 ரூபா. 1000 ரூபாய் எல்லாருக்கும் கொடுத்தீங்க. தமிழ் புதல்வன். தமிழ் புதல்வன் ஸ்கீமில் எல்லாருக்கும் கொடுத்தீங்க. அந்த பயலுங்க பூரா 1000 ரூபாய் வாங்கிக்கிட்டு யோயோக்கு ஓட்டு போட போகிறாங்க. கரெக்டா? அது எல்லாருக்கெல்லாம் கொடுக்கல. அரசு உதவி பெறும் பள்ளியிலையும் அரசு பள்ளியிலும் வாட்டவிட்ஸ் அந்த பசங்க எங்கேப்பா போடுவாங்க? அதே கவுக்கு தான். பசங்க இதே சிம்பிளாக வச்சிடலாம்ல. நல்லா ஒரு 5000 ரூபா பொங்கலுக்கு கொடுத்தா அடிக்கலாம், பாசிபிலிட்டி இருக்குது. துட்டு இல்லை. ஆனால் நயனார் அவர்கள் வேறு 5000 ரூபா கொடுக்கணும்னு பேசியிருக்காரு சார். போன வருஷம் பொங்கலுக்கு கொடுக்கல, அப்போ கேட்க தான் செய்வாங்க. நான் இப்போ கேட்கலையா? விடுபட்டு போன 1 கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு எங்கே 1000 ரூபாய்? நானே குரல் கொடுப்பேன். டிசம்பர் 15 விடுபட்டவங்களுக்கு வர்றேன் கொடுங்க. என்ன சிக்கல் இருக்குன்றது உங்களுக்கு தெரியாதா? எந்த லட்சணத்தில் ஆட்சி நடத்துறீங்கன்றது உங்களுக்கு தெரியாதா? முதலீடுன்னு சொல்லி ஒரு முதலீடு வரல, மைசூர் பாக் கம்பெனி தான் வந்திருக்குன்றது உங்களுக்கு தெரியாதா? நிதிஷ்குமாரும் இங்கே பிஜேபி தலைவர்களுக்கும் 10,000 ரூபா போட்டிருக்கோன்னு தெம்பாக இருக்காங்க, கிரைமை குறைச்சிருக்கோன்னு தெம்பாக இருக்காங்க. நீங்கள் ஓட்டை திருடிட்டாங்கன்றது தவிர எதுவுமே சொல்லலை. ஆனால் நிதிஷ்குமார் ஒரு மோசமான சட்டம் ஒழுங்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சியை நடத்தி இருந்தால் அவரும் இதைத்தான் செய்திருப்பார். இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், வீதி வீதியாக போய் ஓரணியில் தமிழகம், உங்களுடன் ஸ்டாலின், மக்களை தேடி மருத்துவம், என்னென்னமோ பண்ணுறீங்க. இது எதுவுமே வேலை செய்யலைன்றது உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ எங்கேயாவது போய் இது எங்கள் சாதனை வாக்களிங்கன்னு பேசுகிறீங்களா நீங்கள்? பாஜக உள்ளே வந்துடும். பாஜகவை எங்களால் மட்டும்தான் தடுக்க முடியும், இதானே உங்கள் முடக்கமாக இருக்குது. அப்போ நீங்கள் ஒன்றுமே பண்ணலடா. 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்திருக்கேன்டா நான், 65 ஆர்ட்ஸ் காலேஜ் கொண்டு வந்திருக்கேன்டா நான், என்னடா கொண்டு வந்தீங்கன்னு கேட்குறாரு. பதில் சொல்லுங்கள். 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அவர் ஆட்சி சாதனையை இப்போ சொல்கிறாரு. உங்கள் சாதனையை சொல்லுங்கள் சார். முதலீடு இத்தனை லட்சம் கோடி முதலீடு, அத்தனை லட்சம் கோடி முதலீடுன்றீங்களே, எங்கப்பா வந்துச்சுன்னு கேட்குறாங்கன்னா மைசூர் பாக்கு தூக்கின்னு வரீங்க. நீங்கள் என்ன சாதனை சொல்லி கேட்பீங்க? ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொன்னீங்க? முதல் கையெழுத்து நீட்டுறது கேட்குறான். பதில் சொல்லுங்கள். நீட்டை ஒழிக்கிறதுக்கு 1 கோடி கையெழுத்து வாங்கினீங்களே, இதெல்லாம் என்ன விளையாட்டு? இது 1 கோடி கையெழுத்து போட்டு நீங்கள் பிரசிடென்ட் காமிச்சோன்னா 1 கோடி பேர் கையெழுத்து போட்டிருக்கான்ப்பா, ரத்து பண்ண நீட்டுன்றவாங்களா? ஓல்டு பென்ஷன் தரேன் நீங்களே கொடுத்தீங்களா? தூய்மை பணியாளர் பணி நிரந்தரம் பண்ணுறீங்க. எவ்வளோ விஷயம் என்ன சொல்லி வாக்கு கேட்பீங்க? இது ஈஸி இல்லையா? எதிர்கட்சியோட வியூகத்தை முடக்கிறது. கஞ்சா கேஸ் போட்டு தினம் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லா இடத்துலையும். யூடியூப் சேனலில் எதிர்த்து பேசுனா அவன் மேலே கஞ்சா கேஸை போட்டு, அதிமுக வியூகம் இருந்துச்சுன்னா அது மேலே கஞ்சா கேஸை போட்டு, நம்பால் உள்ள மறு வச்சுன்னு இருப்பான், தகவல் சொல்லுவான், தூக்கு. ஈஸி இல்லையா அது? சோஷியல் மீடியாவில், மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் தான் இப்படி இருக்காங்க. சோஷியல் மீடியாவில் எவனாவது எதிர்த்து எழுதுறான, தூக்கி ஒருத்தனா உள்ளே போடு, எவன் பேசுகிறான்னு பார்க்கலாம். எனக்கு இப்போ தோணுது சார், இது மாதிரி வியூக வகுப்பு நிறுவனங்களெல்லாம் முடக்குனாலும் தன்னெழுச்சியாக தாவேக்கால நிறைய பேர் எழுதிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களாம் தொடர்ந்து கைது செய்யப்பட்டாங்க. ஆமாம், சின்ன பசங்கம்மா, பயம் இருக்குமா? இந்த மைண்ட் செட்டும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கும்ல சார், பயமுறுத்துறது. ஃபெலிக்ஸ் கைதான வழக்கு தான் என்று நான் நினைக்கிறேன். அந்த தாவேக்க தீர்ப்பு பற்றி ஒட்டி தானே 30 பேர் மேலே எஃப்ஐஆர், அடையாளம் தெரியாதுன்னு போட்டு. நார்மலாக நான் போஸ்ட்டு போடுறேன்னா என்ன கைது பண்ணுறது ஓகே, கீழே கமெண்ட்டு போடுறவங்களெல்லாம் எஃப்ஐஆர் போட்டிருக்கேன், கவனிச்சிங்களா? அப்போது இவன் தான் அந்த கமெண்ட்டு போட்டான்னு கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணிடுறது. நான் அந்த கமெண்ட்டை போடலைங்கன்ட்டு இவன் ட்ரையலில் தான் நிரூபிக்கணும், புரியுதா? இப்படி தான் அணுகுறாங்க. அதனால தான் மாப்பிள்ளை சார் கண்ட்ரோல் வச்சுருக்காரு. நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இல்லையா? மாப்பிள்ளை கோணத்துலேருந்து பாருங்கள். அதை
ஊரில் என்ன வீடு பிடிச்சி கொடுக்குறதுக்கு, ஆஃபீஸ் பிடிச்சி கொடுக்குறதுக்கு ஆளே இல்லையாடா உங்களுக்கு? திமுககாரன் கூட சேர்ந்து குடிக்கிறவன் தானே உங்களுக்கு கிடைச்சான்? நோ ப்ரோக்கர் ஆப்பில் புக் பண்ண தம்பி, இது மாதிரி பெரிய ஹை அண்ட் கார்ப்பரேட் ஆஃபீஸஸ்லாம் பிடிக்க இந்த பாரு 1 மாதம் வாடகை அவ்வளோதான்ப்பா. 1 லட்ச ரூபா வாடகைன்னா 1 லட்ச ரூபா உனக்கு துண்டாக வரப்போகுது. அவளுக்கு தானே பார்த்து விட மாட்டாங்களா? வெளியூர்லேருந்து ஒரு குரூப் இங்கே வரும்போது உள்ளூரில் இருக்கவங்கள நீங்கள் பார்த்துக்கங்கன்னு கையை காட்டுறது தான். அதுக்காக என்ன வீடு பிடிக்க முடியாமலா அந்த நிறுவனம் இங்கே வந்துருக்கு ஒர்க் பண்ண போது? யாரை கொண்டு வந்து சொல்லியிருக்காங்க பாரு. அவங்களுக்கு என்ன தெரியும்? கட்சிக்காரங்களே ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அவங்க வந்து விசாரித்து இவர் 10 வருஷமாக ரேடியோ ரூமில் குடிச்சிட்டு இருக்கிறவருன்றது அவங்களுக்கு தெரியுமா? ஸோ மொத்தத்தில் இது ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. ஒரு மிகப்பெரிய போருக்கு தயாராகும் போது, ஒரு போரை வந்து எதிர்கொள்ள போகும்போது இந்த மாதிரியான ஓட்டைகள்லாம் இருந்துச்சுன்னா கப்பல் மூழ்கத்தான் செய்யும். அதனால் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது நல்லது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நம்ம சொல்கிற ஆலோசனைகள் எல்லா கட்சியின் நன்மைக்காக தான் சொல்கிறோம். இந்த கட்சிக்குன்னு இல்லை. நம்ம சொல்கிற ஆலோசனைலாம் கேட்டாங்கன்னா திமுகவே நல்லாயிருக்கும், தாவேகவும் நல்லாயிருக்கும். அது மாதிரி தான் அதிமுகவுக்கு சொல்கிறோம். வேலை செய்யுங்க. சரி, இவ்வளோ வாட்டி திருப்பி திருப்பி பேசியிருக்கோமே, இப்போயாவது வேலை செய்த ஏடிஎம்கே ஆகிட்டுவீங்க. எந்த மாதிரி ஜென்சி கூட நீங்கள் மோத போகிறீங்க? எப்படி இருக்கணும்? ஃபயர் மாதிரி இல்லை. எனக்கு தெரிஞ்ச எடப்பாடி தண்ணி தெளித்து விட்டாருன்னு நினைக்கிறேன் அதிமுக ஆகிட்டுவீங்க. எனக்கும் அப்படி தான் தோணுது. நானும் விசாரித்த வரைக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க. இந்த அங்கிள் சொல்லிட்டு வீட்டு போக்கிட்டு வராதன்றது மட்டும் சொல்லிட்டாங்க. நீ செஞ்சால் செய்யலைன்னா போ, உன்னை நம்பிலாம் நான் தேர்தலை சந்திக்கலை, நான் போய் ஜனங்களை சந்திக்கிறேன்னு அவர் இறங்கிட்டார். நீ செய்யவே வேணாம்ப்பா வேலை, போப்பா. ஆனால் அங்கிள் சொல்லிட்டு வீட்டாண்ட மட்டும் வந்துடாதுன்ட்டார். இல்லை சார், ஒரு தலைவர் வந்துட்டு சும்மா ஐடிவிங்கு இருந்தாலும் அது ஒரு வாக்கு சதவீதத்தை நமக்கு வந்து பெற்றுத்தரும். பெற்றுத்தரும். வேரியஸ் இது இருக்குது. எல்லாத்தையும் வெளிப்படையாக டிஸ்கஸ் பண்ண முடியாது. நிறைய சிக்கல்கள் இருக்குது ஒரு அரசியல் கட்சி நடத்தும் போது. அதனால் அது அத்தனை எளிதாக ஒற்றை வரியில் எடுக்கக்கூடிய முடிவு கிடையாது. அது நல்ல சிக்கல் இருக்குது, அதெல்லாம் இருக்கும். பட் ஹூ ஹீஸ்ன்றதை அவர் தெரிஞ்சுக்கணும். நாம் விமர்சனம் பண்ணுறோம், அவர் பிஏ தலையிடுறாருன்னா பார்த்துக்க. அவர் பிஏ எடப்பாடியை தப்பாக பேசாதீங்க, எடப்பாடியை விமர்சனம் பண்ணாதீங்கன்றதுக்கு தலையிடல. யாருக்கு தலையிடுறாரு? அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிற அவர். வேலை செஞ்சால் ஏன்டா பேச போகிறான்? அவ்வளவு பேரை டார்ச்சர் பண்ணாங்க. நான் கைதானப்போ என்னோட தொடர்பில் இருந்த அத்தனை பேரையும் டார்ச்சர் பண்ணாங்க. ஒரு வார்த்தை கூப்பிட்டு விசாரிக்கல. இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். வெளியில் வந்துட்டேன், வந்து மற்ற சேனல்கள்லாம் பேசிகிட்டு இருக்கேன். எல்லா இடத்துலையும் சொல்கிறேன், வீடு சீல் வச்சிட்டாங்க, ஆபீஸ் சீல் வச்சிட்டாங்க அப்படின்ட்டு. அப்புறம் அங்கங்கே நண்பர்களோட ஸ்டுடியோவில் போய் உட்காந்து சேனல் ஆரம்பித்து நண்பர்களோட ஸ்டுடியோவில் இன்னொரு ரெக்கார்டிங்ட்டு வெளியே தெரிஞ்ச இடத்துக்கு கூட்டு போவோம். அங்கெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லா சேனல்லையும் போய் எங்கள் ஆஃபீஸ் சீல் வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அட்வொகேட்டுக்கிட்ட நான் கேட்டது, சார் எனக்கு ஆஃபீஸை மட்டும் திறந்து கொடுத்துருங்க சார், எனக்கு வேறு எதுவும் வேணாம் சார், ஆஃபீஸை மட்டும் திறந்து கொடுத்துருங்க, நான் வேலையை ஆரம்பிச்சிருக்கேன் சார். அப்புறம் வக்கீல்கிட்ட சொன்னோடனே வக்கீல் என்ன சொல்கிறாரு, அந்த சீல் வச்சுருக்காங்க நீங்கள, அங்கே ஒரு நோட்டீஸ் ஒட்டியிருப்பாங்க. இப்போ இது வந்து நான் வெளியில் வந்து ஒரு 40 நாள் ஆகுதுன்னு வச்சுக்கோ, அதில் ஒரு நோட்டீஸ் ஒட்டியிருப்பாங்க, அது போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க, அதை வச்சு தான் கோர்ட்டில் கேஸ் போடணும் அப்படின்னு சொன்னோன்னே ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு போகிறேன். அது என்ன எழுதியிருக்கு, கட்டிட உரிமையாளரிடம் சாவி ஒப்படைக்கப்பட்டதுன்னு எழுதியிருக்கு. சாவி ராட்சத்தின் இருந்திருக்கு. சொல்லலாம்ல. ஒவ்வொரு சேனல்லையும் போய் ஆஃபீஸை சீல் வச்சிட்டாங்க, ஆஃபீஸை சீல் வச்சிட்டாங்கன்னு பேசிகிட்டு இருக்கேன். சங்கர் சாவி இருக்குது, எங்கே போய் சீல் வச்சுட்டாங்கன்னு எவ்வளோ நேரம் ஆகும்? இன்ஸ்ட்ரக்ஷனும் வரும்ன்ட்டேருந்து வரணும், தெரியுதா? சரி கொடுத்துட்டேன்னா அந்த பில்டிங்கு ராட்சத்தின் கண்ட்ரோலில் தான் இப்போ வரைக்கும் இருக்குது. கொடுத்தாச்சா சார்? பிப்ரவரி மாதம் காலி பண்ணிக்கோங்க சார். உள்ள இன்டீரியருக்கே இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன். உள்ள அது அங்கே இது மாதிரி இவ்வளோ பெரிய ரூம் இல்லை, பட் செட்டு போட்டிருக்கோம், இது மாதிரி ஒரு செட்டு போட்டிருக்கோம், ஜெயபிராஷ்லாம் தெரியும், வுட் ஒர்க்லாம் பண்ணி நல்லாயிருக்கும் இந்த செட்டு. இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், ஒரு 6 மாதம் டைம், எலெக்ஷன் வரைக்கும் ஓட்டிடுறேன். இல்லை சார் காலி பண்ணிக்கங்க, எழுதி வாங்கினாங்கப்பா இந்த டேட்டில் காலி பண்ணுங்கன்னு. அப்படியே செட்டு கிட்டு எல்லாம் அப்படியே போச்சு. எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே வந்தோம். லியோ நம்மக்கிட்ட வேலை செஞ்சுட்ருக்கான். நீ வந்து சேனல் ஆரம்பிக்கிறான்னு கேட்குறது தெரியுமா? இதெல்லாம் அவன் ஐடியா, வருண் ஐடியா. சொல்ல எக்ஸிக்யூட் பண்ணுறது. யாரை கூட வச்சுக்கிட்டு இருக்கோன்றதை தெரிஞ்சுக்கிட்டு திரு பழனிசாமி அவர்கள் தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும். அவ்வளோதான். அவருக்கு 1000 நெருக்கடிகள் இருக்கலாம், நமக்கு தெரியாது. பட் ஹீ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வித் ஹூம் ஹீ இஸ் டூயிங் பாலிடிக்ஸ். நான் மட்டும் சொல்ல, அவங்க கூட இருக்கவங்களாம் சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நான் சொத்து தகுறாரா? முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் திரு சிவி சண்முகம் ஒரு 2 வருஷம் இருக்குது நடந்து, சார் மற்ற மந்திரி மேலாம் கேஸை போட்டிங்க, சிவி சண்முகம் மைன்ஸ் வச்சுருந்தார், அவர் மேலே ஒரு கேஸை போட சொல்லி எடப்பாடி சொன்னார்னு லஞ்ச ஒழிப்புத்துறை எஸ்பி கிட்ட சொல்லியிருக்காருந்தால் தெரியுமா? அந்த எஸ்பி சண்முகத்தோட தோழர். சொல்ல வேண்டியது சொல்லிட்டோம், பார்த்துக்குங்க. சரி சார், இந்த ஆர்ஸ்டர்டேல பல நிகழ்வுகளை பேசினா தொடர்ந்து நாளே பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி.